நீ போட்டோ ரெடி பண்ணலாம். நீ இங்க இருந்து டீ பண்ணலாம். நீ இது பேரு நீ அதை சுத்தம் பண்ணலாம். நீ அதை கழுவி வைக்கலாம். நீ டீ போடுறதுக்கு டெம்பரா கழுவி வைக்கணும். விஜயராமன் சார் சார் கோ-ஹோஸ்ட் கொடுத்துருக்கேன். ஓகே சார். வெல்கம் கார்த்தி சார், வெல்கம் மலகேஸ்வரி மேம், வெல்கம் மோகனா மேம், வனிதா மேம் வெல்கம், ஜேக்கப் சார் வெல்கம், துர்கா மேம் வெல்கம், பிசி பாலகிருஷ்ணன் சார் வெல்கம், தன்யா மேம் வெல்கம், முருகேசன் சார், நந்தினி மேம், பிரியங்கா மேம், சுமதி மேம், தங்கம் தங்கம் எல்லாருக்கும் ஒரு வெல்கம் சொல்லிக்கிறேன். ஸோ பரவாயில்ல. ஆக்சுவலி நாங்கள் ஒரு ஒரு சின்ன பிளான் ப்ரெசன்டேஷன் தான் பிளான் பண்ணோம். ஸோ இந்த பிளான் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் பிரைமா டிஜிட்டல் சார்பா எல்லா லீடர்ஸும் நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். சரி, ஒரு சில பேர் நம்பர் நான் விட்டுருக்கலாம். ஸோ இதுக்காக நான் சொல்லிக்கிறேன். நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ ஜாயின் பண்ண நபர்கள் இதை பத்தின முழுக்க முழுக்க தெளிவு நமக்கு வேணும் இல்லையா? ஸோ நான் ஜாயின் பண்ணிட்டோம். யாரோ ஒருத்தர் கேட்டிருப்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நந்தினி மேம் டீம்ல பார்த்தீங்கன்னா, நந்தினி மேமோட டீம்ல உள்ள மக்கள் கிட்ட இந்த பிசினஸை பத்தி ஓப்பன் பண்ணி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியலன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு டீம்லையும் தீபா மேம் கிட்டையும் நான் அதை கேட்டேன்னா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க.
ஸோ என்னன்னா அதை பத்தின ஒரு புரிதல் அவங்களுக்கு நாம கரெக்டா போய் சேரணும். ஸோ அந்த மெயினான விஷயத்துக்காக தான் நாம இந்த ஒரு பிசினஸ் மீட்டிங்கே போட்டிருக்கோம். ஸோ இதை பத்தி முழுக்க முழுக்க விஷயங்கள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய பிரைமார்ட் வெப்சைட் ஐடி எப்படி ஓபன் பண்றது குரோம்ல போயிட்டு. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் யூசர் ஐடி பாஸ்வேர்டு எங்க இருக்கு. ஸோ உங்களுக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கோம். இது போக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருப்போம். ஸோ அதை எப்படி போய் பார்க்கணும். ஸோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க உள்ளுக்குள்ள வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு என்னெல்லாம் தேவை. ஸோ என்னென்ன தேவை, ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரொஃபைல் அப்டேட் பண்றது எப்படி, கேஒய்சி அப்டேட் பண்றது எப்படி, நம்ம டீம் மக்கள் எப்படி வந்திருக்காங்க அந்த ட்ரீவியூ பார்க்கறது எப்படி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும், அது போல நம்மளோட ஐஎம்பிஎஸ் ரெஜிஸ்டர் பண்றது எப்படி, ஐஎம்எஸ் மூலியமா பேமெண்ட் எடுக்கிறது எப்படி. ஸோ இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்னன்னா, பேமெண்ட் எடுக்கிறது மட்டும் இல்ல சார், நமக்கு கீழே வர மக்களை எப்படி ஐடி ரெஜிஸ்டர் பண்றது. ஸோ அந்த ரெஜிஸ்டர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ரெஜிஸ்டர் பண்றது எப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது சொல்ல போனா. ஸோ இந்த விஷயம்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் இந்த மீட்டிங். ஸோ ஒரு புது முயற்சி தான். ஸோ வந்த நபர்கள் அனைவருக்கும் நம்ம வெல்கம் பண்ணிக்கலாம். ஸோ 21 நபர்கள் வந்திருக்காங்க, எதிர்பார்க்கல. இன்னும் கொஞ்சம் அதிகமா எதிர்பார்த்தோம். ஆனா மேபி 22 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ நம்ம இதை பத்தின முழுக்க முழுக்க டீட்டெயில்ஸ் சொல்றது யாரு சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய டாப் லீடர். ஸோ டாப் லீடர்னா தமிழ்நாடுக்கு இந்த நெட்வொர்க் பிசினஸ் தான் கொண்டு வந்த ஒரு நபர். ஸோ நம்மளுடைய லீடரை வரவேற்றலாமா? ஸோ வெல்கம் மிஸ்டர் விஜயாதித்யன் சார். வெல்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ விஜயராகவன் சார். தேங்க்யூ ஸோ சார். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு இது வந்து ஒரு லீடர்ஸ் மீட்டிங். ஓகே, நியூ பீப்புள்ஸ் கிடையாது. ஸோ புதுசா ஜாயின் பண்ணவங்க, ஆல்ரெடி நம்ம பிரைமார்ட்ல இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ லீடர்ஸ்க்கான மீட்டிங் இது. இது வந்து என்ன அப்படின்னா, உங்க டீம்ல யார் யார் புதுசா ரீசெண்டா ஜாயின் பண்ணிருக்காங்க, ஸோ அவங்க எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணி இந்த மீட்டிங்ல அட்டன் பண்ண வைங்க. யாருமே பிளான் பிரசன்டேஷன் பார்க்காம பிசினஸ் எடுக்கல. பிளான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஜாயின் பண்ணாங்க. பிளான் பார்த்ததுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணிட்டாங்க. பட் பிரைமர்ல என்ன இருக்கு உள்ள போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு அந்த நாலேஜ் கிடையாது. ஸோ நம்ம ஒரு நபருக்கா தனித்தனியா சொல்ல முடியாது. அப்போ ஒரு மீட்டிங்கா, ஒரு குழுவா நம்ம வந்து ஒரு டீம் மீட்டிங்கா போட்டு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணா கண்டிப்பா எல்லாருக்குமே போய் ரீச் ஆகும். அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மீட்டிங். ரீசெண்டா ஜாயின் பண்ணவங்க தான் உங்க டீமை வந்து டூப்ளிகேட் பண்ணுவாங்க ஒர்க் பண்ணி. ஸோ அவங்க எல்லாருமே இன்வைட் பண்ணுங்க. நேற்று கூட ஜாயின் பண்ணிருக்கலாம், மார்னிங் ஜாயின் பண்ணிருக்கலாம், 2 days பேக் ஜாயின் பண்ணிருக்கலாம். இவங்க எல்லாருமே இன்வைட் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மீட்டிங். நெட்வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால், ஸோ நிறைய வெப்சைட் பார்த்துருப்பாங்க அதர் கம்பெனிஸ்ல. இதை பார்க்கும்போது கண்டிப்பா டிஃப்ரெண்டா ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம என்னதான் நம்ம வாயால இன்ஸ்டன்ட் கட் ஆஃப் இருக்கு, இன்ஸ்டன்ட் பேமெண்ட் இருக்கு, மார்க்கெட் பிராண்ட் இருக்கு, 50% ஷாப்பி வேலெட் இருக்கு, ஐஎம்பிஎஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாயால சொன்னாலும் பட் புரியாது. ஸோ அதை வந்து நம்ம வீடியோவா ஷோ பண்ணி இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த விஷயம் அவங்க எல்லாருக்குமே புரிய ஆரம்பிக்கும். இந்த மீட்டிங் அப்படின்றது டைம் எண்டப் அப்படின்னு நம்ம கையில கிடையாது. நம்ம பிளான் பிரசன்டேஷன் அப்படின்னு ஒரு டைமோட நம்ம ஃபினிஷ் பண்றோம். 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்றோம்னா 8:40க்குள்ள ஃபினிஷ் பண்றோம். ஸோ புதுசா வரவங்க ரொம்ப நேரம் இருக்க மாட்டாங்க. பட் நீங்க எல்லாம் லீடர்ஸ். ஸோ புதுசா வந்தவங்க எல்லாரும் இதுல ஜாயின் பண்ணிருக்க, ரீசெண்டா ஜாயின் பண்ணிருக்க நீங்க எல்லாருமே பிரைமர்ல சம்பாதிக்கணும்னு வந்திருக்கீங்க அப்படின்னா, இங்க வந்து டைம் பார்க்காதீங்க. எந்த டைம் எல்லாம் முடியலாம். 1 hour எடுக்கலாம், இல்ல 1.5 hours எடுக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா எவ்வளவு சீக்கிரமா இதை கம்ப்ளீட் பண்ண முடியுமோ, ஸோ அவ்வளவு சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால், ஸோ மீட்டிங் எடுக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் நீங்கள் மெசேஜா டைப் பண்ணலாம். ஸோ உங்க ஃபீட்பேக் சொல்லலாம். அதை பார்த்துட்டு உங்களோட மைக்கை வந்து அன்மியூட் பண்ணி உங்க கொயரிஸ் நீங்க கேட்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ டைரக்டா வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ள லாகின் பண்ண போறோம். இப்போ நான் வந்து ஸ்கிரீன் ரெக்கார்டிங் வந்து ஸ்கிரீன் ஷேரிங் பண்ண போறேன். ஸோ ஏதாவது உங்களுக்கு அதுல ப்ராப்ளம் இருந்தா நீங்க சொல்லுங்க. ஸ்கிரீன் ஷேரிங் வந்து சரியா கிடைக்கல, சரியா வரலன்னா கூட நீங்க மெசேஜ்ல வந்து டைப் பண்ணலாம். ஓகே, எல்லாருக்கும் கம்ப்ளீட்டா தெரியுதுல்ல? ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுல்ல? சார் ஏதாவதுன்னா உங்களுக்கு எனக்கு ஒரு சார் விஜயராமன் சார் ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் மட்டும் போடுங்க. ஓகே சார், கண்டிப்பா சார். ஓகே, இப்போ நம்ம வந்து நம்மளோட குரோம் எல்லாருக்குமே தெரியும், கூகுளோட குரோம் வந்து. ஸோ இங்க வந்து நம்ம பிரைமார்ட்டோட வெப்சைட்டை டைப் பண்றோம். டைப் பண்றோம்னா இதுதான் இதோட வெப்சைட். கீழே ஷோ வந்து பாத்தீங்கன்னா www.primartweb.co.in. ஸோ நல்ல ஞாபகத்துல வச்சுடுங்க, www.primartweb.co.in. நீங்க இதை கூகுள்ல போயிட்டு சர்ச்சிங்ல கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம கம்பெனி இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ அகைன் இந்த இடத்துல சர்ச்சிங் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நம்மளோட கம்பெனியோட வெப்சைட் வந்து ஃப்ரண்ட் பேஜ் டேஷ்போர்டு இப்படிதான் இருக்கும். யார் ஓபன் பண்ணாலும்
உங்களுக்கு மேல பாருங்க. இங்க நிறைய கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஃபியூச்சர் அப்டேட். நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல காமர்ஸ், அதாவது நியர்பை ஸ்டோர்லாம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த கடைக்காரங்க அவங்களோட ப்ராடக்ட்டை இதுல ஷோ பண்ணுவாங்க சேல்ஸ்க்காக. நம்ம நியர்பை ஸ்டோர்னா வாங்கிக்கலாம். இதெல்லாம் ஃபியூச்சர் அப்டேட். பட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை எப்படி லாகின் பண்றது? நம்மளுக்குன்னு ஒரு ஐடி நம்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்க ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஐடி நம்பர், பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. PR அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். கீழே 2 பாஸ்வேர்டு இருக்கும். ஒன்னு லாகின் பாஸ்வேர்டு, ரெண்டாவது டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. லாகின் பாஸ்வேர்டு வேற, டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு. இந்த டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு வந்து நீங்க வந்து வித்ரா பண்றதுக்கு, வேலெட் டிரான்ஸ்ஃபர் பண்றது இதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. பட் லாகின் வந்து நீங்க உள்ள போய் ஐடி நம்பரை கிளிக் பண்ணி உள்ள போய் போறதுக்கான ஒரு பாஸ்வேர்டு. இப்போ இந்த இடத்துல ஒரு ஐகான் இருக்கு பாத்தீங்களா? நான் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன். நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லாம இருக்கலாம். நான் வந்து இப்போ வந்து மார்க் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இடம் இந்த இருக்கு பாத்தீங்களா? அது தெரியும் நினைக்கிறேன். இல்ல கலர்ஸ் வேணா சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னா. இது ஒரு பாத்தீங்கன்னா இந்த ஐகான், இதுதான் லாகின் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ். சரிங்களா? இதை நம்ம கிளிக் பண்றோம். இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம இதுக்குள்ள போறோம். இந்த இடத்துல 3 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து யூசர் லாகின், ரெண்டாவது செல்லர் லாகின், மூணாவது ஷாப்பி லாகின். யூசர் லாகின் அப்படின்றது நம்ம ஐடி நம்பர் கொடுத்து உள்ள டிஸ்ட்ரிபியூட்டரோட லாகின். ரெண்டாவது செல்லர் லாகின் ஸ்டாக் பாயிண்ட். நீங்க இந்த பிசினஸ்ல வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஸ்டாக் பாயிண்ட் எடுப்பீங்களா? அப்போ ஸ்டாக் பாயிண்ட்டுக்குன்னு தனி லாகின் பாஸ்வேர்டு கம்பெனி கொடுத்துருக்காங்க. அது ரெண்டாவது ஆப்ஷன் செல்லர் லாகின். மூணாவது ஷாப்பி லாகின். இது வந்து ஃபியூச்சர் அப்டேட். நிறைய நியர் ஸ்டோர்ஸ்லாம் நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஆப்ஷன். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் யூசர் லாகின் உள்ள போறோம். யூசர் லாகின் உள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் உங்க PR, உங்களோட ஐடி நம்பரை நீங்க வந்து கொடுக்குறீங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து எந்த ஐடி நம்பரோ அதை வந்து நீங்க டைப் பண்றீங்க. இது ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம், சேவ்ல இருக்குது. நீங்க புதுசா நீங்க உள்ள போறீங்க அப்படின்னா ஆட்டோ சேவ் கேட்கும். சேவ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கீழே சைன் இன் ஆப்ஷன் இருக்கும். அது உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஐடி லாகின் பண்ணா இதே போலதான் ஷோ ஆகும். நல்லா பாருங்க. கிளியரா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கிளியரா இருக்கு சார். இது மாதிரி தான் உங்களுக்கு லாகின் வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு உங்களோட டேஷ்போர்டு இப்படிதான் இருக்கும். இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைட்ல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த எல்லோ கலர் பாக்ஸ் மாதிரி அதை கிளிக் பண்ணா உங்க நேம் காட்டும். சரிங்களா? உங்க நேம் அண்ட் உங்களோட ஐடி நம்பர் காட்டும். ஸ்டேட்டஸ் அப்ரூவ்னு காட்டுது. ஸ்டேட்டஸ் அப்படின்னா அப்ரூவ்னா உங்களுக்கு வந்து KYC அப்ரூவ் நினைக்கிறேன். அது வந்து காட்டும். கீழே லாக் அவுட் இருக்கு. லாக் அவுட்னா லாக் அவுட் பண்ணிக்கலாம். இங்க நல்லா பாருங்க. எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் இப்ப நம்மளுக்கு ஷார்ட் கட் ஸ்கீன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸா கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? பொதுவா நம்ம வெப்சைட் உள்ள போறோம். கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணி தான் ஒரு விஷயம் எடுக்கிறோம். அதுக்கு ஷார்ட் கட்டா தான் நிறைய ஆப் எல்லாம் வருது. இப்போ அமேசானுக்கு வந்து உங்களுக்கு வெப்சைட்டும் இருக்கு, ஆப்பும் இருக்கு. ஆப்ன்றது நம்ம மொபைல்ல ஸ்டோர் ஆயிருக்கு. ஈஸியா ஷார்ட் கட்ல உள்ள போயிடலாம். அதே மாதிரி இந்த இடத்துல கம்பெனி நிறைய விஷயங்கள் ஷார்ட் கட்டா கொடுத்துருக்காங்க. அதுல முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மை ப்ரொஃபைல். நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ண கூடிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மை ப்ரொஃபைல். மை ப்ரொஃபைல்ல போயிட்டு எல்லாருமே டீட்டெயிலா கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். இது வந்து ஜென்ரேஷன் பிளான் அப்படின்னா இங்க நாமினி டீடைல் கொடுத்துருப்பாங்க. நீங்க ஒரு LIC ஏஜென்ட், ஒரு இன்சூரன்ஸ் பண்றீங்க அப்படின்னா நாமினி ஒண்ணு கேட்பாங்க பாத்தீங்களா? உங்களுக்கு அப்புறம் இது யாருக்கு போகணும். அதே போல இந்த கம்பெனி நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஐடி வந்து உங்க நாமினிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஜென்ரேஷன் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு தான் இந்த பிரைமார்ட் ஆயுர்வேதா. அப்போ நம்மளோட ப்ரொஃபைல் கண்டிப்பா கம்பல்சரி நம்ம கம்ப்ளீட் பண்ணியாலும், சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும், பட் இது வந்து நாளைக்கு மிகப்பெரிய பிரச்சனையா மாறக்கூடாது அப்படின்னா மை ப்ரொஃபைல்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் உங்களுடைய டீடைல்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் தான் பேசுவோம். நீங்க வந்து நாமினி நேம் எதுவுமே பண்ணாம நாளைக்கு ஏதோ ஆயிடுச்சு, நல்ல இன்கம் வருது அப்படின்னா உங்க ஐடிக்கு நீங்க ஐடி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா கம்பெனி பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் உங்க போட்டோவை நீங்க எடிட் பண்ணிக்கலாம். எடிட் இந்த இடத்துல காட்டு வி சோபனா பிளாங்கா இருக்குது. இந்த இடத்துல எடிட் ப்ரொஃபைல் உள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட போட்டோ கேட்கும். ஃபர்ஸ்ட் உங்க போட்டோ கொடுக்கலாம். போட்டோ அப்படின்றது இந்த சூஸ் ஃபைல் உள்ள போயிட்டு உங்க ஃபைல் கேலரியில போட்டோஸ் இருக்கும். நீங்க ஆல்ரெடி கேமரால எடுத்து வச்சிருப்பீங்க. அந்த போட்டோவை சூஸ் ஃபைல் உள்ள போயிட்டு கீழே அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து ஓகே பண்ணிடுங்க. ஓகே பண்ண உடனே உங்க போட்டோ வந்து அப்லோட் ஆயிடும். ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். என்ன டீடைல்ஸ் பாருங்க. யூசர் நேம், உங்க நேம் இருக்கும். பேரண்ட் ஐடி, உங்களை ஸ்பான்சர் பண்ணது யாரு. எல்லாருமே இன்னொருத்தர் ஸ்பான்சர் மூலமா தான் வருவாங்க. உங்க ஸ்பான்சர் யாரு, உங்க செல்ஃப் ஐடி நம்பர் என்ன, நீங்க என்ன பொசிஷன்ல இருக்கீங்க, லெஃப்ட்ல இருக்கீங்களா ரைட்ல இருக்கீங்களா, உங்களோட கான்டாக்ட் நம்பர்,
நீங்க என்ன ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ஸோ உங்களோட நாமினி நேம். ஸோ நாமினி அப்படின்னு நம்ம ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல சிஸ்டரா இருக்கலாம், பிரதரா இருக்கலாம். ஸோ நம்பர் பிளட் ரிலேஷன்ல யார் நாமினி இருக்காங்களோ அவங்க நேமை கொடுத்துட்டு என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அவங்க ஹஸ்பண்டா, ஸோ அப்படின்னா மென்ஷன் பண்ணி கீழே ஹஸ்பண்ட் கொடுத்துட்டு, ஓகேங்களா, உங்க ஃபாதர் நேம் கேட்கும், ஹஸ்பண்ட் நேம் கேட்கும், அதையும் கொடுத்துட்டு அட்ரஸ் கொடுங்க. அட்ரஸ் வந்து இன்கேஸ் ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு டெலிவரி ஆனால் கம்ப்ளீட் அட்ரஸ் கொடுத்துருங்க. அப்படின்னா ஐஎம்பிஎஸ் ரெஜிஸ்டர்டா ஃபார்மாலிட்டிஸ்க்கு என்ன நார்மலா பெருசா கூட கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நான் பெருசா கொடுக்கும்போது ஐஎம்பிஎஸ் ரெஜிஸ்டர் பண்ண கஷ்டம் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நம்பர் 43 அட்ரஸ் வந்து வள்ளல் யூசுப் நகர்னு கொடுத்துருக்கோம். கொடுத்து என்ன டிஸ்ட்ரிக்ட், என்ன ஸ்டேட், என்ன பின்கோட், இது கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதை கம்ப்ளீட் பண்ணாதான் நீங்க ஐஎம்பிஎஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும், இன்ஸ்டன்ட் பேமெண்ட் எடுக்க முடியும். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு இதுல ஏதாவது ஃபால்ட்டா இருக்குது, நீங்க ஃபால்ஸா தப்பா கொடுத்துட்டீங்க, ராங்கா கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் அப்படின்ற எடிட் டீடைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இது உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அகைன் எடிட் கேட்கும். இதுல மெயில் ஐடி கொடுக்கல, மெயில் ஐடி இருந்தா கொடுக்கலாம், தவறு கிடையாது. ஸோ இங்க பாருங்க ஃபாதர் நேம், ஹஸ்பண்ட் நேம் கொடுத்துருக்கோம். மொபைல் நம்பர் மாத்தவே முடியாது. ஒன்ஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது மொபைல் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அதை மாத்தவே முடியாது. ஸோ அது வந்து கம்பெனி தான் எடிட் பண்ண முடியும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஜெண்டர், நீங்க வந்து மேலா ஃபீமேலா அது கேட்டு பாருங்க. ஸோ நம்மள ஃபீமேல். ஸோ இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நாமினியோட நேம் கேட்கும். ஸோ யாரோட நாமினி கொடுக்குறீங்க, ஸோ வந்து நீங்க வந்து நேம் வந்து ஹஸ்பண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ நேம் டைப் பண்ணிட்டு கீழே என்ன ரிலேஷன்ஷிப், இதுல பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க, மதர் கொடுத்துருக்காங்க, ஃபாதர், ஹஸ்பண்ட், சிஸ்டர், நீங்க என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களோ அந்த ரிலேஷன்ஷிப் டைப் பண்ணிட்டு கீழே வந்து ஏரியா, ஸோ உங்க அட்ரஸ், ஸோ நம்பர், பிளாட் நம்பர் இருக்கலாம், தெரு நம்பர் இருக்கலாம், அந்த ஸ்ட்ரீட் நம்பர், நகர் ஏதோ ஒரு பேருக்கு அதை வந்து கொடுத்துட்டு கீழே என்ன டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க, சென்னைனா சென்னை, ஈரோடுனா ஈரோடு, சேலம்னா சேலம் கொடுத்துட்டு கீழே ஸ்டேட், எந்த ஸ்டேட்ல வசிக்கிறீங்க, பின்கோடு இதெல்லாம் கொடுத்து அப்டேட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அகைன் இது அப்டேட் ஆகும். ஏதாவது கரெக்ஷன் கூட நீங்க மாத்திக்கலாம். இது வந்து நம்ம ப்ரொஃபைல்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடியது. இன்னொன்னு எப்படின்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு இருக்கு, சேஞ்ச் பாஸ்வேர்டு, சேஞ்ச் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு, ரெண்டுமே இருக்குது. சரிங்களா, உங்களோட பாஸ்வேர்டு கம்பெனி அனுப்புவாங்க, நீங்க சூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ கம்பெனி அனுப்புறது வேண்டாம், நீங்க உங்களுக்கு வந்து தேவையான பாஸ்வேர்டு ஸ்ட்ராங்கா கொடுக்குறீங்க அப்படின்னா சேஞ்ச் பாஸ்வேர்ட்ல போனீங்கன்னா லாகின் பாஸ்வேர்டு, உங்களோட ஓல்டு பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் நியூ பாஸ்வேர்டு, உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு நீங்க செலக்ட் பண்றீங்களோ அதை கொடுத்துட்டு அகைன் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே வந்து சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்க பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆகிடும். அது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. இன்கேஸ் வந்து பாஸ்வேர்டு மறந்துட்டீங்கன்னா நீங்க ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுக்கலாம், கொடுத்தா பாஸ்வேர்டு டீடைல்ஸ் வந்துடும். இங்க சேஞ்ச் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு, டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டுனா அது ஒரு 4-5 நம்பர் வரும், பாஸ்வேர்டு லாகின் பாஸ்வேர்டை சேர்த்து அதை வந்து அதையும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதையும் கம்பெனி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பக்கா ப்ரொஃபைல். ஸோ நம்மளோட ஜாயின் பண்ண உடனே நீங்க உங்க டீம்ல யாரு இதை பண்ணலையோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க, தயவு செய்து கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ இங்க போட்டோஸ் வைக்கும் போது ஏன் அப்படின்னா, போட்டோஸ் வைக்கிறீங்க அப்படின்னா இங்க கீழே ட்ரீ எல்லாம் பாப்பீங்கல்ல, உங்க கீழே யார் இருக்காங்க அப்படின்னு ட்ரீ வியூல போயிட்டு பார்க்கும்போது கம்ப்ளீட் போட்டோஸ் எல்லாம் காட்டும். எல்லாமே போட்டோஸ் பார்க்கும்போது இன்னும் சூப்பரா பியூட்டியா இருக்கும். கீழே இருக்க யாரோட போட்டோஸ், யாரோட ஐடி நம்பர், இந்த போட்டோட பார்க்கும்போது அருமையா இருக்கும். ஸோ அந்த போட்டோஸ் கொடுத்துருங்க. இதுக்கு அடுத்து நம்ம வெளியே வந்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்றது கேஒய்சி. கேஒய்சினா நோயிங் யுவர் கஸ்டமர். நோயிங் யுவர் கஸ்டமர் உங்க நம்மலாம் கம்பெனி கஸ்டமர் அப்படின்னா நம்மளை பத்தி டீடைல்ஸ் கம்பெனிக்கு இருக்கணும் as per கவர்மெண்ட் நார்ம்ஸ். சரிங்களா, அப்போ நம்மளோட கேஒய்சினா நம்மளோட பேங்க் பாஸ்புக், நம்மளோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த டீட்டெயிலை நம்ம கொடுக்கணும். அப்படின்னா இந்த கேஒய்சி இந்த பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுல 3வது மேல இருந்து மேல ரோல இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் ரோல 3வது இடத்துல கேஒய்சின்னு ஆப்ஷன் இருக்கும், அது உள்ள கிளிக் பண்ணிட்டு ஆல்ரெடி நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இந்த மாதிரி கேஒய்சி அதாவது பேன் கார்டு, ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல பேன் கார்டு இருக்கு பாத்தீங்களா, பேன் கார்டு கொடுக்கணும். பேன் கார்டு டைப் பண்ணுங்க. பேன் கார்டு டைப் பண்ணி நெக்ஸ்ட் வந்து ஆதார் கார்டு நம்பர் டைப் பண்ணணும். 3வது அக்கௌண்ட் ஹோல்டர் நேம். ஸோ யார் யூசர் நேம் அந்த பேர்லாம் வேற யாரெல்லாம் பயிரெல்லாம் பண்ணா கம்பெனி வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் கேட்கறாங்க, சார் எனக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர் இல்லை, வேற யார் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கலாமான்னு கேட்கறாங்க. அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது. பேன் கார்டு, ஆதார் கார்டு, பாஸ்புக் எல்லாமே யூசர் நேம் யார் பேர்ல ஐடியா வந்து ரெஜிஸ்டர் பண்றீங்களோ அது போலதான் நீங்க பண்ணணும். கொடுத்துட்டு அந்த அக்கௌண்ட் நம்பர் உங்களோட பாஸ்புக்ல நேம் கொடுத்ததுக்கு அப்புறம் அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். ஸோ அந்த பேங்க் பாஸ்புக்ல என்ன அக்கௌண்ட் நம்பர் இருக்கோ அதுபடி கொடுத்துட்டு சூஸ் வந்து பேங்க் நேம் கேட்கும். ஸோ பேங்க் நேம் வந்து லிஸ்ட் நிறைய கொடுத்துருப்பா, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம், நிறைய இருக்குது. நம்ம இந்தியாவில் என்னென்ன பேங்க் இருக்குதோ எல்லா லிஸ்ட்டும் வந்து கம்பெனி வந்து டேட்டா வச்சிருக்காங்க. நீங்க டைப் பண்ண அவசியமே கிடையாது. இது உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும், நீங்க அதை சூஸ் பண்ணி கொடுத்துட்டு ஐஎஃப்எஸ்சி கோடு ரொம்ப மஸ்ட். அதை கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே சிஐஎஃப் நம்பர்னா அந்த பாஸ்புக்ல இருக்க, அது மஸ்ட் கிடையாது, மேண்டட்டரி கிடையாது, கொடுக்கணும் அவசியமே கிடையாது. அதை விட்டுருங்க. விட்டுட்டு சப்மிட் கொடுத்துருங்க.
சப்மிட் கொடுத்துட்டு கீழே அகைன் அப்லோடு பேன் கார்டுன்னு இருக்கும். சரிங்களா? அப்லோடு பேன் கார்டு அப்படின்னா ஸோ உங்க பேன் கார்டோட அந்த போட்டோ இமேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை நீங்க அப்லோட் பண்ணணும். நீங்க எல்லாரும் அப்லோட் பண்ணியாச்சு. இது எங்க போயிட்டு நம்ம எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரொஃபைல்ல போயிட்டு வியூ ப்ரொஃபைல நம்ம வந்து பாத்துக்கலாம். இந்த இடத்துல இங்க வந்து கேஒய்சி அப்டேட் இல்ல எடிட் டீடைல்ஸ் இருக்கு. கேஒய்சி அப்டேட் கேஒய்சி இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த இடத்துல இதுல இருக்கும். சரிங்களா? இங்க போய்ட்டு நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ நான் திரும்ப இதுக்குள்ள அப்லோட் போனேன் அப்படின்னா என்னோட கேஒய்சி வந்து திரும்ப எரர் ஆயிடும். திரும்ப கம்பெனி வெரிஃபை பண்ணணும். அதனால இதை நான் பண்ண முடியாது. ஸோ ஷார்ட்கட் தான் ஈஸியா நீங்க அப்லோட் பேன் கார்டு உள்ள இது உள்ள போனீங்கன்னா போட்டோ இமேஜ் கேட்கும். அதை சூஸ் பண்ணி இங்க ஒரு ஓகே கேட்கும், சப்மிட் கேட்கும். அதை கொடுத்துட்டு ஆதார் கார்டுக்கும் அதே சேம் ப்ராசஸ் தான், பேங்க் பாஸ்புக்கும் சேம் ப்ராசஸ் தான். இது கொடுத்ததுக்கு அப்புறம் ஸோ நீங்க ஓகே பண்ணதுக்கு அப்புறம் மேல வந்து உங்களுக்கு ஒரு வேர்ட்ஸ் ரன்னிங் ஆகும். கேஒய்சி வெரி சூன் வந்து அப்லோட் ஆயிடும். அப்ரூவ்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் பாத்தீங்களா? ஸோ இந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு காட்டும். உங்களுக்கு கம்பெனி ஒன்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் காட்டும், அப்ரூவ்ட் அப்படின்னு காட்டும். அப்போ உங்களுக்கு கேஒய்சி ஓகே ஆயிடுச்சு, நீங்க வித்ரா பண்ணிக்கலாம், ஐஎம்பிஎஸ் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கம்பெனி கொடுத்துருவாங்க. ஸோ அகைன் நீங்க வந்து ஐஎம்பிஎஸ்க்கோ இந்த மேனுவல் வித்ராக்கோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கேஒய்சி. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டுமே முக்கியமானதை பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுல வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா ட்ரீ வியூ. ஸோ நிறைய பேருக்கு வந்து நெட்ஒர்க்ல ஜாயின் பண்ணது மட்டும் தான் தெரியும். நம்ம கீழே இருக்கிறது எப்படி நம்ம பார்க்குறது, நம்ம கீழே யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றது. என் கீழே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்க கீழே நான் எப்படி பார்க்கறது அப்படின்னா, அந்த ட்ரீ வியூ இருந்தா மட்டும்தான் பார்க்க முடியும். சரி, யார் ஐடி போடுறா, எங்க ஐடி எனக்கு தெரியாது. அந்த ஐடி நம்பர் இருந்தா அந்த ஐடி நம்பர் வச்சு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கும் வந்து கம்பெனி தான் ட்ரீ வியூல உள்ள போனீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஐடி தான் காட்டும். ஸோ உங்க பேர் என்ன, உங்க டோட்டல் டீம் என்ன, உங்க லெஃப்ட்ல எத்தனை பாயிண்ட், ரைட்ல எத்தனை பாயிண்ட் இருக்கு, ஆக்டிவ் டீம். ஸோ வந்து டோட்டல் அப்படின்னா சரிங்களா, உங்க டோட்டல் லெஃப்ட் டீம் அப்படின்னா டோட்டலா ஐடி ஆக்டிவேட் பண்ணாத ஐடி இருக்கும், ஆக்டிவேஷன் பண்ண ஐடி இருக்கும். இதெல்லாம் சேர்த்து டோட்டல் டீம் கால்குலேட் வரும். ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஆக்டிவேட் பண்ணவங்க மட்டும். சரிங்களா? ஆக்டிவேட் பண்ணவங்கள மட்டும் அது கால்குலேஷன்ல எடுத்துக்கும். அது வந்து ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அதுக்கு அடுத்து லெஃப்ட் பிவி கேட்கும். ஸோ லெஃப்ட்ல டோட்டலா எத்தனை பிவி நடந்திருக்கு, ரைட்ல எத்தனை பிவி நடந்திருக்கு. சரிங்களா? அந்த பிவி டீட்டெயில் உங்க இதுல வந்து டீட்டெயிலா இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க கீழே வாங்க, கீழே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க, இன்ஆக்டிவ் மெம்பர் அப்படின்னா ரெட். உங்க கீழே வந்து ட்ரீ இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, கலர்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த இடத்துல ரெட் கலர் இருக்குன்னா இது இன்ஆக்டிவ். இவங்க வந்து ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிட்டாங்க, ஆக்டிவேஷன் பண்ணல. அதோட கலர்ஸ் வந்து இந்த மாதிரி காட்டும், இன்ஆக்டிவ். ஸ்டார்டர், அதாவது எல்லோ கலர்ல ஒரு ஐடி இருக்குன்னா அது வந்து ஸ்டார்டர் பேக்கேஜ். அவங்க வந்து ஒரு பிவில ஜாயின் பண்ணிருக்காங்க, நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எல்லோ கலர்ல ஒரு ஐடி வந்து ஷோ ஆகுது அப்படின்னா ஒரு பிவில வந்திருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். அடுத்து ப்ரோ பேக்கேஜ். ப்ரோ பேக்கேஜ் அப்படின்றது இந்த மாதிரி கிரீன் கலர்ல இருக்கும். ஸோ இதுல வந்து இருக்கு அப்படின்னா இவங்க ப்ரோ 2 பிவில ஜாயின் பண்ணி, 2 பிவினா 599 பேக்கேஜா இருக்கலாம். ஸோ 699 பேக்கேஜா கூட இருக்கலாம். இதெல்லாம் 2 பிவி ப்ரோ பேக்கேஜ்ல வரும். அடுத்து பிரீமியம் அப்படின்றது பிங்க் கலர்ல இருக்கும். ஸோ பிங்க் கலர்ல இருக்க எல்லா ஐடிஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரீமியம் பேக்கேஜ் நமக்கு ஷோ. அப்போ நம்ம இதுல பாத்துக்கலாம், ட்ரீயை பாருங்க, என்னோட ஐடி வந்து பிரீமியம் பேக்கேஜ்ல இருக்கு. ஸோ வந்து இது வந்து இது லாங் ப்ரெஸ் பண்ணா ஷார்ட்டா என்னோட டீட்டெயில் கூட எடுத்துக்கலாம். பேர் என்ன, யூனிக் அந்த ஐடி நம்பர் என்ன பேக்கேஜ் இருக்கு, பேரண்ட் அவங்க ஸ்பான்சர், பேரண்ட் ஐடினா ஸ்பான்சர் ஐடி. இப்போ நான் வந்து ஒருத்தர் ரெஃபர் பண்றேன் அப்படின்னா நான் தான் அவங்களோட பேரண்ட். ஸோ என்னோட ஐடி தான் ஸ்பான்சரா போடும். அதுதான் வந்து கம்பெனி வந்து பேரண்ட் ஐடின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரே ஷாட்ல நம்மளால எத்தனை பார்க்க முடியுதுன்னா லெஃப்ட்ல 1 2 3. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப், 2 ஸ்டெப் தான் பார்க்க முடியுது. இங்கேயும் ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் தான் பார்க்க முடியுது இல்ல, ரைட்லயும். சரிங்களா? அப்போ நம்ம அதுக்கு கீழே எப்படி பாக்குறது? ஸோ கீழே கீழே நிறைய பேர் ஆயிரக்கணக்கான மக்கள் நம்ம எப்படி பாக்குறது அப்படின்னா எந்த அந்த இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்டா பிங்க் கலர்ல இருக்கு, எந்த ஐடி மேல கிளிக் பண்றீங்களோ அதுக்கு அடுத்து அது கீழே இருக்க ஐடிஸ் டீட்டெயில் காட்டும். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கடைசியா இருக்கிற ஐடி, லெஃப்ட்ல கடைசியா இருக்க ஐடி நம்ம கிளிக் பண்றோம்னு வச்சுங்களா, இது வந்து மேல போயிடும், என்னோட ஐடி மறைஞ்சிடும். இப்ப விஜயகுமார்னு வருது. ஓகேங்களா? இப்ப விஜயகுமாருக்கு லெஃப்ட் ரைட்னு காட்டும். விஜயகுமார் லெஃப்ட் ரைட் இதுல 0ன்னு காட்டுது. என்னன்னா அவரு உள்ள போயிட்டு ஜென்ரேட் இன்கம் கொடுக்கல. ஜென்ரேட் இன்கம் கொடுத்தாதான் அவரோட டீட்டெயில் வந்து அவருக்கு ஷோ ஆகும், மத்தவங்க பார்க்கவும் முடியும் இந்த மாதிரி ரிவ்யூல பார்க்கும்போது. அப்போ ஜென்ரேட் இன்கம் அடிக்கடி கொடுக்கறது நல்லது.
ஏன்னா உங்க கீழே டீம் வந்து ஸ்ப்ரெட் ஆகும்போது உங்க கீழே எத்தனை ஐடிஸ் வருது, எத்தனை பாயிண்ட்ஸ் வருது உங்களுக்கே தெரியாது. அப்ப நீங்க டெய்லியும் காலையில நைட்டு 2 வாட்டி ஜென்ரேட் இன்கம் கொடுங்க உங்க கீழே டீம் வேலை ஒர்க் அவுட் நடக்கும்போது. அப்பதான் உங்க லெஃப்ட்ல எத்தனை பாயிண்ட், ரைட்ல எத்தனை பாயிண்ட்னு ரெகுலரா உங்க டேட்டா வந்து கையில இருக்கும். ஸோ இங்க பாருங்க, நம்ம கிளிக் பண்ணிட்டோமோ அதுக்கு கீழே வர டேட்டா காட்டுது. இப்போ லாஸ்ட்ல இருக்க லெஃப்ட்ல ஒரு ஐடியா கிளிக் பண்ணுவோம். அதுக்கு என்ன கீழே ஐடிஸ் எல்லாம் வருது, இதெல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்ப நடுவில் இந்த ஒரு ஐடி இருக்கு, இந்த ஐடி நம்ம பார்க்கணும்னா அது மேல லாங் பிரஸ் பண்ணி கூட அந்த ஐடி நம்பர் என்ன, சரிங்களா, பாலமுருகன் இருக்கு, அவரோட ஐடி நம்பர் இருக்குது, பேரண்ட் ஐடி இருக்குது, என்ன பேக்கேஜ்ல இருக்காரு அது டீட்டெயில் காட்டுது. இப்போ பாலமுருகனே நம்ம டைரக்டா எடுக்கணும், நம்ம கிட்ட இந்த மாதிரி கிளிக் பண்ணி போகாம அவர் டீட்டெயில், அவங்க ஐடி நம்பர் எங்கிட்ட இருக்கு, அவர் டைரக்டா அவர் டீட்டெயில் நம்ம எடுக்கணும் அப்படின்னா இந்த ஐடி நம்பரை காப்பி பண்ணி அந்த சர்ச்சிங்ல பேஸ்ட் பண்ணா போதும். இப்போ வந்து 948900. இப்போ நான் மேல போய் சர்ச் பண்றேன், 948900. இது நான் சர்ச் கொடுக்குறேன், அந்த ஐடி டாப்ல வந்து பாத்தீங்களா, பாலமுருகன். நம்ம எந்த ஐடி கொடுத்தோமோ அது மேல டாப்ல வந்தது. அப்போ உங்க கீழே 1000 பேர் கீழே 1001வது நபர் ஜாயின் பண்ணிருப்பாரு. அவருக்கு லெஃப்ட் ரைட் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு செக் பண்ண கூட ஐடி நம்பர் தெரிஞ்சா போதும். நீங்க இதுல சர்ச் கொடுத்து அவரோட டீடைல்ஸ் லெஃப்ட் ரைட் உங்களுக்கு ஈஸியா ஷோ ஆகிடும். ஸோ இது வந்து ட்ரீவு எவ்வளவு கீழே போய் பார்க்கணும் கூட நீங்க டச் பண்ணி நீங்க கீழே போய் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆட் மெம்பர். ஸோ ஆட் மெம்பர்னா என்ன அப்படின்னா, நியூ ஐடி கிரியேட் பண்றீங்களா, ரெஜிஸ்டர் பண்றீங்க பாத்தீங்களா, ஸோ அதோட ஃபார்ம் தான் இது. இந்த ஆட் மெம்பர்ல உள்ள போயிட்டீங்க அப்படின்னா ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகிடும், சரிங்களா. ஓப்பனா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபுல் நேம் கேட்கும். ஸோ யார் ஐடியா நீங்க ரெஜிஸ்டர் பண்ண போறீங்களோ அவங்க நேம் வந்து கொடுக்கணும் ஆஸ் பர் பேன் கார்டு படி. இதுக்கு அடுத்து மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ மொபைல் நம்பர் கொடுங்க, கொடுத்துட்டு மேல் ஆர் ஃபீமேல் கேட்கும். ஸோ அதர்ன்னு கேட்கும். ஸோ மேல்னா மேல் கொடுத்துட்டு மெயில் ஐடி கேட்கும். மெயில் ஐடி கம்பல்சரி கிடையாது, ஸோ இருந்தால் கொடுத்தலாம் தவறு கிடையாது. அதே போல அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஊர் பேரோ இல்ல கொடுக்காம விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு அடுத்து ஸ்பான்சர் ஐடி கொடுக்கணும். ஸோ நீங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. அப்போ உங்களோட ஐடி தான் பேரண்ட் ஐடி. நம்ம பேரண்ட் ஐடி சொல்றோம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்னோம்ல. ஸோ பேரண்ட் ஐடி, ஸ்பான்சர் ஐடி, நம்ம ஐடி கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஐடி நடுவில் இருக்க ஐடி நான் கொடுக்குறேன் அப்படின்னா பேரண்ட் ஐடி கொடுத்த உடனே அவங்க பேர் என்ன ஷோ ஆயிடும். ஸோ நம்ம வந்து தப்பா கொடுத்தா கூட நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்ப பேரை வச்சு கண்டுபிடிச்சலாம், அப்ப இதுதான் கரெக்டான ஐடி அப்படின்னு. அப்ப பேர் ஷோ ஆகும். இப்போ வந்து அவங்கள நம்மளுக்கு ரெண்டே டீம் தானே, லெஃப்ட் அண்ட் ரைட். லெஃப்ட்ல ஒன்னு பிளேஸ் பண்ணலாம், இல்ல ரைட்ல பிளேஸ் பண்ணலாம். ஸோ யாரு வந்தாலும் லெஃப்ட் ரைட் தான், சரிங்களா. அப்ப இந்த புது ஐடி எந்த பக்கம் நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ண போறோம், லெஃப்ட் ஆர் ரைட் அப்படின்னா லெஃப்ட்னா லெஃப்ட் கொடுத்துக்கலாம். அப்ப லெஃப்ட்ல நிறைய பேர் டீம்ல இருப்பாங்கல்ல, லாஸ்ட்ல யாரு இருக்காங்க அவங்க நேமும் ஷோ ஆகும். இப்போ வந்து லெஃப்ட்ல மதிஸ்டின்னு ஒரு ஐடி இருக்குது, அதுக்கு கீழே போயிட்டு தான் விடும், சரிங்களா. எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட், எக்ஸ்ட்ரீம் ரைட்டு. உங்க கீழே லெஃப்ட்ல 30 பேர் 40 பேர் இருந்தாலும் சரிங்களா, அந்த லெஃப்ட்லயே ஓரமா வராங்க பாத்தீங்களா, அவங்க கீழே லாஸ்டா யாரு இருக்காங்களோ உங்க ஸ்பான்சர் கொடுத்தாலும் அவங்க கீழே விழுந்துடும். பட் ஸ்பான்சர் உங்களுக்கு ஓகேங்களா, அந்த பாயிண்டும் அந்த கீழே இருக்க மதிஸ்ட்ரிக்கு ஆட் ஆகும். இதுதான் ஹெல்பிங் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் பைனரியில மட்டும்தான் கிடையாது. சப்போர்ட்டிங் சொல்லுவாங்க, மேன் பவர் நம்மளுக்கு. ஸோ மேல இருந்து நம்மளுக்கு சப்போர்ட்டும் கிடைக்கும். அந்த சப்போர்ட் மூலமா வரக்கூடிய பாயிண்ட்ஸ் நம்ம கணக்குல ஆட் ஆகுது. இது நிறைய பேர் புதுசா வந்து நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். இது வந்து பைனரியில மட்டும் தான் கிடைக்கும். வேற சன்ஃபிளவர்லாம் சப்போர்ட் யாருமே கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த இடத்துல உண்டு. இப்போ நீங்க பண்ணதுக்கு அப்புறம் லெஃப்ட்ல அந்த ஐ அக்ரி வித் ஆல் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதுல லெஃப்ட்ல பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கீழே ரெஜிஸ்டர் நவ் கொடுத்த உடனே ஐடியா வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். உங்களுக்கு மேல ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி டிஸ்பிளே ஆகிடும். ஸோ ஐடி நம்பர் வந்துடும், பாஸ்வேர்டு வந்துடும், டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு வந்துடும். நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்கலாம். அதே போல யாரோட ஐடியா நீங்க கிரியேட் பண்ணல அவங்களோட மொபைல் நம்பர், ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு SMS ஆகும் கம்பெனி அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்து ஐடி கிரியேஷன். நிறைய பேருக்கு இது தெரியல, தெரிஞ்சுக்கிடுங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரெஃபர் லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் கூட நீங்க லிங்க் கூட ஷேர் பண்ணலாம். இப்போ இன்கேஸ் ஒருத்தர் கூட வந்து இப்போ வந்து நீங்க வந்து டைரக்டா இன்னொருத்தர் லிங்க் கேட்கிறாரு, ரெஜிஸ்டர் நானே பண்ணிக்கிறேன். அப்போ அவர் வந்து நீங்க எந்த பக்கம் பிளேஸ்மெண்ட் பண்ண போறீங்க, லெஃப்ட் ஆர் ரைட்டா, சரிங்களா. முன்னாடியே உங்களுக்கு தெரியும் லெஃப்ட்ல பண்ணலாமா ரைட்ல, உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல தேவை இருக்கோ அந்த இடத்துல பண்ணலாம். அப்போ லெஃப்ட்னா இந்த லெஃப்ட் லிங்க் இருக்கு பாத்தீங்களா, இதை காப்பி பண்ணிக்கிடுங்க. ஸோ இந்த மாதிரி டச் பண்ண உடனே மேல வரும். இதை காப்பி பண்ணி ஒருத்தர் லிங்கை வந்து எப்படி அனுப்பலாம், இப்படியே வந்து வாட்ஸ்அப்ல போங்க. வாட்ஸ்அப்ல போயிட்டு சும்மா ஒரு டம்மிக்கு ஸோ இந்த இடத்துல நான் லிங்க் பேஸ்ட் பண்றேன்னு வச்சுங்களேன்.
இன்னொருத்தருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த லிங்க் மேல டச் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு குரோம் கேட்கும். ஸோ அந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்கா. நம்மளோட ஸ்பான்சர் நம்ம நேம் வந்து அந்த ஐடி நம்பரும் நேம் அண்ட் லெஃப்ட் ஆட்டோமேட்டிக்கா அதுல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அந்த லிங்கை வந்து யார் ரிசீவ் பண்றாங்களோ அவங்க நேம் அவங்க டீடைல் மட்டும் கொடுத்தா போதும், ரெஜிஸ்டர் ஆகும். அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஐடி அவங்களே எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி லெஃப்ட்னா லெஃப்ட் லிங்க் கொடுக்கலாம், ரைட்னா ரைட் நீங்க லிங்க் நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து லிங்க் காப்பி பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து கம்பெனி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து இதை க்ளோஸ் பண்ணி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஜென்ரேட் இன்கம். ஓகேவா? இப்போ நம்ம எல்லாருமே இந்த பிரைமார்ட் கம்பெனி எதுக்காக வந்திருக்கும்? ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் இருக்கலாம். மற்ற கம்பெனி நம்ம கம்பெனி டிஃப்ரெண்ட் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் அந்த கம்பெனி எடுத்து பண்ணணும். என்ன வந்து டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஜென்ரேட் இன்கம் மூலமா, அதாவது நம்ம இன்ஸ்டன்ட் கட் ஆஃப் இன்ஸ்டன்ட் பேமெண்ட்னு சொல்றாங்கல்ல, அது இப்போ நம்ம லைவா காட்ட போறோம். அதை நல்லா கவனிங்க. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம், இந்த மாதிரி ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் எந்த கம்பெனிலும் கிடையாது. எங்கெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க, அனலைஸ் பண்ணி பாருங்க. ஏன் இந்த பிரைமார்ட் பண்றோம்? ஸோ நம்ம வருமானத்தை இந்த செகண்ட்ல எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஐடி ஆக்டிவேஷன் பண்ண போறோம். ஐடி ஆக்டிவேஷன்ல ரெஜிஸ்டர் பண்ண போறோம். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த ஐடியா உடனே ஆக்டிவேட் பண்ணிட்டு உடனே ஜென்ரேட் கொடுத்துட்டு உடனே இன்கம் எடுக்க போறோம். ஸோ லைவ் டெமோ இப்போ காட்ட போறேன். ஸோ இது மாதிரி சிஸ்டம் எந்த கம்பெனிலும் கிடையாது. இப்போ நான் லைவ் காட்ட போறேன். இப்போ இதுக்கு வந்து வேற ஐடி நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ தன்யா மேடம், ஏன்னா வந்து அவங்க லைவ்ல இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஜென்ரேட் இன்கம் பண்ணி ஐஎம்பிஎஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம யூஸ் பண்ண ஐடி வந்து அவங்க வந்து லைவ்ல இல்ல. இப்போ தனபாக்கியம் ஐடியை வந்து நம்ம ஓபன் பண்ணிட்டோம். ஸோ அவங்கள இ வேலெட்டை பாருங்க. டோட்டல் இன்கம் 30,780 ஏர்ன் பண்ணியிருக்காங்க. 780 நல்லா கவனிச்சுக்கிடுங்க. 30,000 முடிஞ்சா ஒரு பென் டைரி இருந்துச்சுன்னா நோட் பண்ணிடுங்க. டோட்டல் இன்கம் 30,790. ஓகேங்களா? இ வேலெட் 251 ரூபாய் இருக்கு. 251 ரூபாய் இருக்கு. இப்போ என்ன நடக்குது பாருங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல நம்ம ரெஃப்ரெஷ் பண்றோம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணும்போது அவங்களோட லெஃப்ட் ரைட் பாயிண்ட் இன்னைக்கு ஏதாவது பாயிண்ட் பிசினஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பாருங்க, இந்த இடத்துல மந்த்லி பிவி டோட்டல் பிவின்னு காட்டும். ஸோ டுடே பிவி இன்னைக்கு பாயிண்ட் அவங்க கீழே ஏதாவது நடந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். தன்யா மேம் லைன்ல இருக்கீங்களா? இந்த வாய்ஸ் கேட்கல. ஓகே. ஓகே. இப்ப பாருங்க, தன்யா மேம் பாத்தீங்கன்னா மந்த்லி பாயிண்ட் அவங்க லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா 92 பாயிண்ட் மந்த்லி இந்த மாசம். ரைட்ல 52 பண்ணிருக்காங்க. இங்க டுடே பிவி டுடே அப்படின்னா இன்னைக்கு பாயிண்ட். ஸோ இன்னைக்கு ஏதாவது பாருங்க, இந்த பாருங்களா. ஸோ இந்த இடத்துல மார்க் பண்ணிருக்கேன் டுடே பிவி பாருங்க. ஸோ இதுல வந்து ஏதாவது இருக்கான்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை, ஜீரோல இருக்கு. பாருங்க டுடே பிவி பாத்தீங்கன்னா ஜீரோல இருக்கு. உங்களுக்கு இந்த ரெண்டுமே ஜீரோல இருக்கு. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, மேம் ஒரு ஐடி ரெஜிஸ்டர் பண்ணுங்க, எனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க. இப்ப மேம் வந்து ஒரு ஐடி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கிடுங்க, இந்த இடத்துல ஜீரோ காட்டுது, லெஃப்ட் ரைட் பாயிண்டே இல்லை. ரெஜிஸ்டர் பண்ணோன்னா அந்த ஐடி நான் வந்து லைவா ஆக்டிவேஷன் பண்ண போறேன். இந்த செகண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த செகண்ட் ஆக்டிவேஷன் பண்ணி இந்த செகண்ட் ஜென்ரேட் இன்கம் கொடுத்து அடுத்த செகண்ட் நம்ம வந்து பேமெண்ட் வித்ரா பண்ணி எடுக்க போறோம். மேம் ரெஜிஸ்டர் பண்றீங்களா? பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்போ அந்த ஐடியா லாக் அவுட் பண்ணிட்டேன். அவங்க ரெஜிஸ்டர் பண்ண உடனே நான் என்ன பண்ணணும்னா, நான் வந்து ஷாப்பி அதாவது செல்லர் லாகின் ஸ்டாக் பாயிண்ட்ல போயிட்டு அந்த ஐடியா நம்ம வந்து ஆக்டிவேஷன் பண்ண போறோம். இது வந்து ஸ்டாக் பாயிண்ட். மேடம் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நம்ம லைவ் இதுக்காக தான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் நம்ம ஆக்டிவேஷன் பண்ண போறோம். ஸோ இதுல போயிட்டு ஆக்டிவேட் மெம்பர்ல போறோம். மேடம் வந்து ஐடி கிரியேட் பண்ண உடனே, சரிங்களா, இப்போ நம்ம அந்த ஐடியா ஆக்டிவேஷன் பண்ண போறோம். சார் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியல, நம்பர் அனுப்பட்டுங்களா? நம்பர் அனுப்பிச்சுடுங்க. ஐடி நம்பர் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னா நம்பர் அனுப்பிச்சுடுங்க. ஓகே சார். சூப்பர் சார். சார் செம்ம சார். கம்ப்ளீட் உண்மையாலுமே இது பண்ணல. வேற லெவல் மீட்டிங் சார். இது உண்மையாலுமே எதிர்பார்க்கல சார். லைவ் சார், எல்லாமே லைவா. இதுதான் சார் பிரைமேட். உண்மையாலுமே இதுதான் சார் பிரைமேட். செம்ம.
ஃப்ரெண்ட்ஸ் லீடர்ஸ் கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. ஏன் நம்ம பிரைமார்ட் சிறப்பா இருக்குது அப்படின்னா இதுதான் ஒரு காரணம். ஸோ இந்த பிரைமர் நம்மளுக்கு எல்லாருக்குமே பிகினிங்ல கிடைச்சிருக்கு, ஒரு ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கு. இதெல்லாம் வந்து கண்டிப்பா இன்னும் 3 மந்த்ல வேற லெவல்ல போயிடும். ஓகே, இப்போ 912703 912 மேடம் ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க. ஓகே சார் இப்போ அந்த ஐடி நம்பரை டைப் பண்றோம், 912703. 703. இப்போ Yes, sir. டைப் பண்ண உடனே மேடம் தேவராஜா கரெக்ட்டுங்களா? ஆமா சார், தேவராஜ் சார். பேரண்ட் ஐடியும் வந்துருச்சு, ஸ்பான்சர் ஐடி யாருன்னு வந்துருச்சு, நவநீத கிருஷ்ணன். ஓகேங்களா? ஆக்சுவலா அவங்க பிரதர் நினைக்கிறேன், அப்படிதானங்க? Yes, sir. ஆமா ஆமா சார். ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, சார் ஆ ஹலோ சார், சொல்லுங்க 2 மேடம். PV பண்ணலாமா சார்? ஐயோ, ஒரு பிவி தான் ஸ்டாக் இருக்கு. சார் அவர் 2 PV ஓகே அப்படியா? சரி ஓகே சார், இல்ல, பண்ணிடுங்க. ஸ்டாக் வந்து ஒரு பிவி தான் சொல்லியிருந்தீங்கன்னா நான் 4 PV இருக்கு, பண்ணிடலாங்களா? 4 பிவி ஓகேவா? ஐயோ சார், 2 ஆ? PV பண்ணிடலாம் மேடம், ஓகே சார், பண்ணிடலாம். 4 பிவி பண்ணிடலாமா? பண்ணிடலாம் மேடம், நாம பேசிடலாம், பண்ணிடலாம். பண்ணிடலாம் பண்ணிடலாம் சார். 912703 ஓகேவா? ஓகே சார், ஓகே ஓகே சார். இப்போ 4 பிவில பண்றோம், 912703. எஸ் சார். 4 பிவி வந்துருச்சா? வந்துச்சு சார். 1000 பிவி 1 குவான்டிட்டி. இப்போ நம்ம சப்மிட் கொடுத்துடுறோம். ஆர் யூ ஷுர் கேட்கும், ஓகே கேட்கும். இப்போ 4 பாயிண்ட், இந்த ஐடி வந்து 4 பாயிண்ட்ல ஆக்டிவேஷன் பண்றோம். இது வந்து ப்ளீஸ் வெயிட் பேஜஸ் ப்ராசஸிங்னு வருது. ஏன்னா வந்து இது வந்து எப்படின்னா இன்னொரு இதுக்குள்ள போய் நம்ம வந்து இது ப்ராசஸ் பண்றதுனால ஓகே டைம் உடனே வந்துச்சு. இப்போ ஐடி ஆக்டிவேஷன் பண்ணியாச்சு. இப்போ நல்லா பாருங்க, ப்ரீமியம் பேக்கேஜ் உடனே ரிஜிஸ்டர் பண்ணி உடனே ஆக்டிவேஷன் பண்ணியாச்சு. அந்த ப்ரீமியம் பேக்கேஜ் பாருங்க, ஐடி நம்பர் இருக்கும், ப்ரீமியம் பேக்கேஜ் 1000 பிவி சரிங்களா, அது இருக்கு, ஆர்டர் டேட் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு தன்யா மேடமோட ஐடிக்குள்ள நம்ம போறோம். இது லாக் அவுட் பண்ணிடுவோம். இது வந்து ஸ்டாக் பாயிண்டோட ஐடி நம்பர். இப்போ திரும்ப வந்து தன்யா மேடமோட ஐடி நம்பருக்குள்ள போறோம். ஸோ இப்போ வந்து போய் சைன் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க, இப்போ நம்ம ஐடி கிரியேட் பண்ணி ஒரு ஐடி போட்டோம். இப்போ ரீஃப்ரெஷ் கொடுக்குற, முதல்ல 0 இருந்தது, டுடே இன்னைக்கு பிவி 0ல இருந்தது. ரீஃப்ரெஷ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸோ இந்த 4 பாயிண்ட் உங்களுக்கு ஆட் ஆகும். தன்யா மேடம் கணக்குல தான் ஆட் ஆகும். அதே நேரத்துல நவநீத கிருஷ்ணன் அவர் சாருக்கும் இது ஆட் ஆகும். அதே நேரத்துல எனக்கும் இது ஆட் ஆகும். அப்போ ஒரு ஐடி ஆக்டிவேட் பண்ணி கிட்டத்தட்ட 3 பேருக்கு பே அவுட் போகுது. இப்ப பாருங்க, அவங்க லெஃப்ட்ல, இந்த லெஃப்ட்ல இருக்கு பாத்தீங்களா, இது ஆட் ஆயிருக்குதா, 4 பிவி லெஃப்ட் குரூப். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா டுடே பிவி. இப்ப நான் இப்பதான் இந்த செகண்ட் தான் ஆக்டிவேஷன் பண்ணோம், 4 பாயிண்ட் ஆட் ஆயிடுச்சு. இப்போ இதுல எவ்வளவு இருக்கு இ-வாலெட்ல, எல்லாம் டைரி நோட் பண்ணிக்கிட்டீங்க. 251 இருக்கு. டோட்டல் இன்கம் வந்து 30,780. எப்பயுமே வந்து இ-வாலெட் அப்படின்னு டெடக்ஷன் 15% டெடக்ஷன் போய் தான் ஆட் ஆகும். டோட்டல் இன்கம் இதுல வந்து நம்ம ஃபண்ட் எடுத்துட்டே இருந்தா குறைஞ்சிக்கிடும். பட் டோட்டல் இன்கம் நம்ம டோட்டலா ஃபர்ஸ்ட்ல இருந்து எவ்வளவு இன்கம் அப்படின்னு ஆட் ஆகும். இப்போ என்ன பண்றோம்னா நம்ம ஜென்ரேட் இன்கம் கொடுக்க போறோம். நம்ம கம்பெனியோட ஸ்பெசிபிக் இதுதாங்க, இது இருக்கு பாத்தீங்களா, ஜென்ரேட் இன்கம். இந்த ஜென்ரேட் இன்கம் இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எல்லாரும் கவனிங்க. இதை நான் இப்போ வந்து ஜென்ரேட் இன்கம் கொடுக்க போறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த செகண்ட் கொடுத்ததும் இது கன்ஃபார்ம் கேட்க ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்து ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ஸோ வெயிட் பண்ண அடுத்த மேஜிக் என்ன நடக்கும்னு பாருங்க. நீங்க நிறைய நெட்வொர்க் பண்ணியிருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். இது போல சிஸ்டம் ஏதாவது கம்பெனில இருக்கான்னு பாருங்க. அஸ் லீகல் கம்பெனில, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில ஒரு சின்ன கான்செப்ட்ல இது மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட் தான், பட் நம்மளோட அமௌண்ட் எவ்வளவு ஈஸியா வந்து கம்பெனி ஃபாஸ்டா கொடுக்குறாங்கன்றத பாருங்க. இப்போ நான் வந்து ஜென்ரேட் இன்கம் தரேன். வெயிட் பண்ணுங்க, ஏன்னா டேட்டா வந்து எடுக்கணும், உள்ள கட் ஆஃப் ஆகி பேமெண்ட் ஆட் ஆகணும். மற்ற கம்பெனி எல்லாமே ஆட்டோ கட் ஆஃப் கம்பெனி தான் கட் ஆஃப் பண்ணுவாங்க. நீங்க பாயிண்ட்ஸ் எவ்வளவுதான் நீங்க போட்டாலும் உடனே உங்க வேலெட்ல உங்க பே அவுட் பார்க்க முடியாது. ஸோ நைட்டோ இப்போ மாதிரி இன்கம் ப்ராசஸ்னு வந்துச்சு, சக்சஸ்ஃபுல். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தது பாருங்க இப்போ என்ன மேஜிக் நடக்குதுன்னு. ஸோ 455 மாறிடுச்சு, கிட்டத்தட்ட 200 ரூபாய் ஆட் ஆயிருக்கு. ஸோ இதுல வந்து 31,020 ரூபாய், இதுல வந்து ஒரு 240 ஆட் ஆயிருக்கு. 240 ருபீஸ் வந்து ஆட் ஆயிருக்கும் சரிங்களா. அப்போ இந்த மேம்க்கு வந்து ஒரு 200 ரூபாய் கமிஷன் கிடைச்சிருக்கு. ஸோ 240 டிடக்ஷன் போ 200 ஆட் ஆயிருக்குது. 251 அப்படின்றது கிட்டத்தட்ட 51 ரூபாய் ஒரு பாயிண்ட்டுக்குன்னா 4 பாயிண்ட்டுக்கு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 204 ரூபா அந்த மாதிரி சம்திங், டோட்டல் 455 ரூபா வந்திருக்கு இன்கம்.
ஸோ இதுல என்ன ஒரு பியூட்டினா, தன்யா மேமோட ரெஃபரன்ஸ் நான் தான் கொடுத்துருக்கேன். இப்ப தன்யா மேம் ஒரு 240 ரூபா வாங்கினாங்க, எனக்கு ஒரு 24 ரூபா ஆட் ஆயிருக்கும், அதையும் நான் ஷோ பண்றேன். ஓகேங்களா? இப்ப இதை பார்த்துட்டீங்க, எல்லாருக்கும் டவுட் கிளியரா இருக்கும். இன்ஸ்டன்ட் கட் ஆஃப், இன்ஸ்டன்ட் அடுத்து இன்ஸ்டன்ட் பே அவுட்டுக்குள்ள போடும். இப்பதான் ரெஜிஸ்டர் பண்ணோம், இப்பதான் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணோம், உடனே பேமெண்ட் உங்க வேலெட்ல ஆட் ஆயிடுச்சு. இப்ப அந்த வேலெட்ல ஆட் ஆன காசை உங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணா எப்படி இருக்கும்? லைவ் ஐஎம்பிஎஸ். ஸோ நிறைய பேர் வந்து கேட்பாங்களா, பேமெண்ட் ப்ரூஃப் காட்டுங்க. அது லைவா டெமோ பண்ணி காட்டுறது எந்த லெவல்ல இருக்கும் அப்படின்றது இப்ப லைவா வந்து யாரு பண்ண போறாங்க அப்படின்னா தன்யா மேம். இப்போ வந்து ஸ்கிரீன் ஷேர், ஏன்னா அவங்க மொபைலுக்கு தான் மெசேஜ் வரும், அது நீங்க அவங்க அந்த ஸ்கிரீன் ஷேரிங் பண்ணாதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தன்யா மேம் ரெடியா? நீங்க எஸ் சார். எஸ் சார், ரெடி. ஸ்கிரீன் ஷேரிங் பண்ணிடுங்க, அப்படியே ஓகே போங்க, சார். ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ஸ்கிரீன் ஷேரிங். சார் உங்க மொபைல் கொஞ்சம் சார்ஜ் போடுங்க சார், 4% தான் இருக்கு. உங்களுக்கே தெரியுதா? தெரியுது சார். இதை கட் பண்ணி விட்டுறேன். இப்ப தெரியல? தெரியாது சார். சார் 35 இருக்காங்களா? சார் ஆமா சார். எஸ் சார். சார் இது பயங்கர யூஸ்ஃபுல் சார் இந்த விஷயம். இதை நம்ம ரெக்கார்ட் பண்றோம், ஸோ எல்லாத்துக்கும் போட்டு காமிக்கலாம் சார். நம்ம செம ப்ரூஃப் சார் இது. சரி, சூப்பர் சார். ஆமா சார். மக்கள்கிட்ட இருந்து ஃபீட்பேக் வரணும். எல்லாருமே பாக்குறீங்க, எல்லாம் லீடர்ஸ். எல்லாரும் ஜஸ்ட் சாட் கமெண்ட், பாக்ஸ்ல அப்படியே ஆன்சர் பண்ண நல்லா இருக்கும்ல. இந்த சாட் பாக்ஸ்ல ஜஸ்ட் ரெஸ்பான்ஸ் பண்ண ஆன்சர் நல்லா இருக்கும். பண்ணினா இந்த எஸ் மீட்டிங் சார், நான் ரெகுலரா ஸ்டார்ட் பண்ணிட்டுங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னோட இமெயில்ல 455 இருக்கு சார். நான் எவ்வளவு எடுக்கட்டும்? 250 எடுங்க, 200 வச்சு 250. எடுங்க, அடுத்த நாளைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார். 210 போட்டுறாதீங்க. ஓகே சார். ஆமா, 210 250 எடுக்கிறேன். 250 போடுங்க மேடம். 250 மேனேஜ் வேலெட், வேலெட் மணி போயிட்டேன். டிரான்ஸ்ஃபர்ல போனோம், மாறிக்கிட்டு அப்புறம் இதுக்குள்ள போயிட போறீங்க. ஆமா. மணி ட்ரான்ஸ்ஃபர் மணி டிரான்ஸ்ஃபர் போங்க, 250. எல்லாம் அக்கௌண்ட் செக் பண்ணிடுங்க. மேடமோட அக்கௌண்ட் தான் அது. ஓகேங்களா? 250 கொடுக்குறாங்க. 250. டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு மஸ்ட்டுங்க. ஸோ நம்ம லாகின் பாஸ்வேர்டு சேர்த்து ஒரு 4 நம்பர்ஸ் வரும். சென்ட் ஓடிபி, ரெஜிஸ்டர் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்துருச்சு பாத்தீங்களா மேல? மேடம் சார் கொஞ்சம் பொறுமை. இவங்க கொடுத்தேன் பயங்கர சார். பயங்கர ஸ்பீடு ரொம்ப தான். fast ஆ போறீங்க. ஆமா இப்போ சார். டிரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் கொடுங்க. green பண்றேன். ஓகே. டிரான்ஸ்ஃபர் கிரீன் கலர் பட்டன் அவங்க மேடம் பிரஸ் பண்ணுவாங்க. 200 5 ரூபாய் எடுப்பாங்க. இப்போ 250. ப்ராசஸ் ஆகும். மேடம் ஓகே கொடுத்துறீங்களா? we are processing, we are processing வருது. சூப்பர், அமௌண்ட் வந்துருச்சு டிரான்சாக்ஷன் மேடம். ஐடி. எஸ் சார். டிரான்சாக்ஷன் இப்போ எஸ்எம்எஸ் போய் பாருங்க. எஸ். டியர் லீடர், இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ மேடம் வந்து பேமெண்ட் டிரான்சாக்ஷன் ஆயிடுச்சு. இப்போ அவங்க அக்கௌண்ட் செக் பண்ணுவாங்க. மெசேஜ் வந்திருக்கான்னு பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் ஸ்லோவா தான் வருது சார். பரவாயில்ல பரவாயில்ல. உங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியுமா? சார் அக்கவுண்ட் முடியாது சார். வந்துருச்சு சார். வந்துருச்சா? வந்துருச்சு சார். 245. டியர் லீடர்ஸ் பாருங்க, ரொம்ப முக்கியமானது சரிங்களா? இதை விட வேற என்னங்க வேணும்? ஒரு கம்பெனில பாருங்க 245 கிரெடிட் ஆயிடுச்சு அவங்க அக்கௌண்ட்டுக்கு. இத பாருங்க, பிரைமார்ட்ல இருந்து அவங்க 250 கொடுத்தாங்க, 5 ரூபாய் லெஸ் ஆகி 245 rupees அவங்க அக்கௌண்ட்ல இம்மீடியட்டா. ஸோ இப்பதான் ரெஜிஸ்டர் பண்ணோம், இப்பதான் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணணும், இப்பதான் ஜென்ரேட் இன்கம் கொடுத்தோம், இப்பதான் ஜென்ரேட் கூட அடுத்த செகண்ட் ஒரு 3 செகண்ட்ல பேமெண்ட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு. எல்லாமே ஒரு மிஞ்சி போனா ஒரு 2-3 மினிட்ஸ் தான் நடந்திருக்கும் சரிங்களா? இந்த மாதிரி பிசினஸ் இன்ஸ்டன்டா பேமெண்ட் கொடுக்குற ஒரு கம்பெனி இந்தியால கிடையாதுங்க. அதுதாங்க பிரைமார்ட். கொஞ்சம் சீரியஸா ஒர்க் பண்ணுங்க. இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணினா நீங்களும் இதே மாதிரி பே அவுட் எடுக்கலாம் சரிங்க? லைவ் டெமோ இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு லைவ் டெமோ கொடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் ப்ராடக்ட் வச்சு பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி கூட இந்தியாவில் கிடையாதுங்க. நம்ம பணத்தை கம்பெனி வச்சுக்க விரும்பல, அடுத்த செகண்டே நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. இப்ப 1200 ரூபாய் ஐடி, அதுல மேம்கே வந்து ஒரு 240 போயிடுச்சு, அவங்க அண்ணனுக்கு ஒரு 240, எனக்கு ஒரு 240 பிளஸ் ஸ்பான்சர் இன்கம் 24 ரூபா ஸ்பெட் ஆகும். ஸோ இதெல்லாம் போகுது. மேம் சார். இப்ப அதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறீங்களா? ஓகே, இப்ப பாருங்க. ஆமா சார்.
மணி மேடம் வந்து டிரான்ஸ்ஃபர் மணி பண்ணிருக்காங்க 250. இப்போ இந்த அந்த டேட்டை காட்டுங்க. டைம் மட்டும் வராது. ஸோ டேட் வந்து உங்களுக்கு பாத்தீங்களா, இந்த டேட் தெரியுதா உங்களுக்கு? 23 ஜூலை. ஸோ பாத்துக்கிடுங்க, மணி டிரான்ஸ்ஃபர். இந்த பக்கம் தள்ளுங்க மேடம். ஸோ லாஸ்ட் நம்ம பிளான் பிரசன்டேஷன்ல மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னால நம்ம அதை வந்து கம்ப்ளீட் பண்ணோம். பட் பணம் வந்து அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆச்சு 1200 ரூபாய் மணி டிரான்ஸ்ஃபர். ஓகேங்களா? ஸோ இதுதான் பிரைம் மார்ட்டோட பியூட்டிங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எங்கேயுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து யாராவது பேச விரும்புறீங்க மேம், அந்த ஸ்கிரீன் வந்து கட் பண்ணிக்கிடுங்க. ஓகே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், யாராவது பேச விரும்புறீங்க அப்படின்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட இந்த வீடியோ பாத்தீங்க பாத்தீங்களா, லைவ் டெமோ, இதை நீங்க ஃபீட்பேக்கா கொடுக்கலாம். ஸோ மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், புதுசா வந்தவங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். கண்டிப்பா புதுசா நேத்து கூட ஜாயின் பண்ணி இன்னைக்கு கூட ஜாயின் பண்ணிக்கலாம். யாராவது பேச மேடம், ஸ்கிரீன் அதை டச் பண்ண ஃபுல்லா வெளியே போயிடும் மேடம். ஒரு நிமிஷம் எது சார் வரல, டச் பண்ணுங்க. மேடம் ஸ்கிரீன் ரெக்கார்டிங், ஸ்கிரீன் மேல இந்த ஷேர் இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி டச் பண்ணுங்க மேடம், போயிடும் அது வெளியா. மேடம் வர மாட்டேங்குது சார். இல்ல மேடம், டச் பண்ணுங்க, அந்த ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, கீழே டச் பண்ணுங்க மேடம். ஷேர் கீழே டச் பண்ணா ஷேர் வரும் பாத்தீங்க மேம். நீங்க ஓகே, தேங்க்யூ. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து உங்களோட இதை வந்து ஷேர் பண்ணலாம். யாருக்காச்சும் இதை பத்தி பேச விரும்பணும் அப்படின்னா உங்க ஃபீட்பேக் சொல்லலாம். யாராச்சும் அந்த ரியாக்ஷன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா நான் மைக்கை வந்து அன்மியூட் பண்ணி விடுவேன் உங்களுக்கு. நான் எல்லாருக்குமே மைக் வந்து அன்மியூட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களே வந்து மைக்லாம் ஆப்ஷன் இருக்கு, சைட்ல மைக் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து இது பண்ணிட்டு நீங்க டச் பண்ணிட்டு நீங்க பேசலாம். முருகேசன் சார், உங்க மைக்கை நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் சார் சொல்லுங்க மேடம். சார் நான் இப்ப பையன் 8th படிக்கிறானுங்க சார். சன்சை பையன் தான் பாத்துட்டு இருந்தேன். எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சுமா. சார் சொல்லித்தர எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு. அம்மாவுக்கு ஒண்ணுன்னா கத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். வெரி குட் மேடம், வெரி குட். ஆமாங்க சார். இவ்வளவு நேரம் பையன் தாங்க சார் உட்காந்து பாத்துட்டு இருந்தாங்க சார். ஓகே மேடம், தேங்க்யூ சார். ஓகே. வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? ஜஸ்ட் வந்து பேசலாம், தப்பு இல்லைங்களா? சார் சொல்லுங்க சார். சார் பேர் சொல்லுங்க சார். எங்க இருந்து சார்? பேர் சொல்லிடுங்க சார். உங்க நேம் சொல்லுங்க. தூத்துக்குடி. தூத்துக்குடி மாவட்டம். சார் வந்து தூத்துக்குடி. தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து பேசுறாரு. சார் சொல்லுங்க சார், எப்படி இருந்தது சார்? நீங்க சார் வந்து நெட்வொர்க்ல எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க சார். அதாவது இந்த மாதிரி அடிக்கடி கொஞ்சம் டிஃபரெண்டா போயிட்டு இருந்தா நல்லா இருக்கும். நமக்கு பிளான் பிரசன்டேஷன் மட்டுமே கொடுத்தாலும் சிலருக்கு வந்து அதோட வெக்ஸ் ஆயிடுறாங்க. எல்லாம் தெரியும். பிளான் பிரசன்டேஷன் இருக்கணும், இந்த மாதிரி லாகின் விஷயங்கள் இருக்கணும். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் 1-2 ப்ராடக்டோடைய ஹெல்த் கேர் ப்ராடக்ட் கொஞ்சம் டிஸ்பிளே பண்ணணும் சார். உங்க இதுல கமிஷன் வாங்கினவங்க ஒரு 2 சண்முகம் சார், ஐஎம்பிஎஸ் பத்தி ஒரு ஃபீட்பேக் கமிஷன் வாங்கினவங்க. ஐஎம்பிஎஸ் நல்லா இருக்கு, ஃபாஸ்டா இருக்கு. நீங்க மத்த கம்பெனிலாம் இந்த மாதிரி பாத்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இது போல ஒரு சிஸ்டம் வந்து அதை மட்டும் கிடையாது இல்ல ஜெய், இதுக்கு முன்னாடி கிடையாது இல்ல. நமக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் தான் வரும், வீக்லி ஒன்ஸ் வரும், அல்ல மந்த்லி ஒன்ஸ் தான் வரும். இது இன்ஸ்டன்ட் ஐஎம்பிஎஸ்ங்கிறது இதுல தான் வச்சிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். வேற யாராச்சும் ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? யாராச்சும் சொல்லுங்க மேடம். ஹாய் சார், நான் பிரியங்கா. சொல்லுங்க மேடம், எங்க இருந்து பேசுறீங்க மேடம்? I'm Priyanka sir from Dharmaburi, Silver Road. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். சொல்லுங்க மேடம். சார் நிஜமாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய புது புது மெம்பர் வராங்கல்ல, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐஎம்பிஎஸ் இந்த மாதிரி
வித்ட்ரா யாருமே பண்ணதில்ல. நானே மேக்ஸிமம் பண்ணதில்ல. இந்த பிரைமார்ட்ல மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். ஓகேம்மா. அதனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க சார். தேங்க்யூ. ஓகே ஓகே, தேங்க்யூம்மா, தேங்க்யூ. வேற யாராச்சும் ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? சார் இன்னும் சுதா துர்கா மேம் பேசுறேன் சார். சார் வணக்கம். யார் பேர் சொல்லி பேசுங்க. உங்க பேர் என்ன, எந்த ஊருன்னு சொல்லிட்டு பேசுங்க. ஹலோ ஹலோ. ஹலோ சார், சுதா பேசுறேன் சார். சொல்லுங்க மேடம். நான் சுதா சென்னையில இருந்து பேசுறேன் சார். மீட்டிங் சூப்பரா இருந்தது சார். நல்லா எக்ஸ்பிளேஷனா இருந்தது. ஓகே வித்ராட்டர் மேடம். எடுக்கிறதுலாம் சூப்பரா இருந்தது சார். நல்லா இருந்தது சார். எனக்கு இவ்வளவு நாள் புரியல. எனக்கு இது வந்துட்டு கொஞ்சம் எனக்கு வந்துட்டு என்ன சொல்றதுன்னா, நம்ம பிரைமேட்டை பத்தி கொஞ்சம் எனக்கு சரியா புரியாதனால இன்னைக்கு எனக்கு மீட்டிங்ல ஃபுல் எக்ஸ்பிளேஷன் கிடைச்சது. நல்லா இருந்தது. ஓகே சூப்பரா இருந்தது சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே, வெரி குட் மேடம். இது போல ஏதாச்சும் கம்பெனில பாத்துருக்கீங்களா இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்? இல்ல இந்த மாதிரி சார், எங்கேயுமே இந்த மாதிரி பார்த்தது இல்ல. ஒன்லி மந்த்லி தான் வரும், இல்ல வீக்லி வரும். இது வந்து என்ன சொல்றதுன்னா, நம்ம டெய்லி கெட்டப்ங்கிறது நமக்கு சூப்பரா இருக்கு சார். மீட்டிங் டெய்லி கட் ஆஃப் இல்ல ப்ராடக்ட்டும் மேடம்? நல்லா இருக்கு சார். ஆமா, ப்ராடக்ட்டும் நல்லா இருக்குது. நீங்க வீடியோஸ் எல்லாமே சென்ட் பண்றது ப்ராடக்ட்டும் நல்லா இருக்கு சார். ஓகே மேடம், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். வேற யாராச்சும் ஷேர் பண்றீங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு துர்கா ஏதாவது மேம், சொல்லணும்? துர்கா மேம் நீங்க ஷேர் பண்ணலாம். சார் ஹலோ வணக்கம். சார் சுமதி சொல்லுங்க. கடலூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க மேடம். சார் என் பேர் சுமதி, கடலூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. வெல்கம் மேடம். சார் நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா சொன்னது வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுது எங்களுக்கு. முதல்ல நான் இப்பதான் ஜாயின் பண்ணியிருக்கேன். 2 நாள் ஒரு 3 நாள் ஆகுது. நான் அடுத்த ஸ்டெப் ஓகே எதுவும் இன்னும் ஐடி போடல. இருந்தாலும் ஓகே இன்னைக்கு பார்க்கும்போது அந்த மத்த இதுல வந்து 1 மந்த்துக்கு ஒரு டைம் தான் நம்ம வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே வேற இதுல டாப் டைம்னு ஒரு இதுல பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல பார்த்தா 4 ஐடி போடணும், பிளஸ் 750 பிவிக்கு பண்ணணும் அப்படின்லாம் நிறைய இருந்தது. அதே போல அதிக அமௌண்ட் நம்ம அதுல போட்டு செய்யற மாதிரி இருந்தது. அதனால அதிக பேரை சேர்க்கறது கஷ்டமா இருந்தது. நான் இதுல வந்து சிம்பிள் ஐடி 299ன்றது சாதாரண உள்ளவங்க கூட பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்க பண்ண எக்ஸ்பிளனேஷன் வந்து பயங்கரமா இருந்தது. எல்லாமே ஒரு ஸ்டெப்பா சொல்றது புரியுற மாதிரி இருந்துச்சு. நம்மளே எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நல்லா இருந்தது. பிளஸ் இன்ஸ்டன்டா அன்னன்னைக்கு டெய்லி இன்கம்ன்றது எல்லாரும் எதிர்பார்க்கிறது. நம்ம இன்னைக்கு உடனே ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கிடைக்குதுன்னா அது எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். உங்க ஸ்பீச் நல்லா இருந்தது. சூப்பர் சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். வெல்கம் மேடம். வேற யாராச்சும் ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த இன்னொரு 20 மினிட்ஸ், ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் மீட்டிங் இருக்கும். அடுத்த ரீபர்ச்சேஸ் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு நம்ம வந்து அடுத்த ஆஃபர் ஒன்று இருக்கு. முக்கியமானது, யாருமே லெஃப்ட் ஆகாதீங்க, இருங்க. துர்கா மேம் பேசுங்க. தன்யா மேம் மெசேஜ் சார் போட்டிருக்காங்க. சார் சொல்லுங்க மேடம். சொல்லுங்க. சார் சார் நல்லா இருந்ததுங்க சார். மீட்டிங் செமையா இருந்ததுங்க சார். ஓகே நீங்க மேடம். சொன்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பா செமையா இருந்ததுங்க சார். விஜய் சார் முதல்ல எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க சார். இருந்தாலும் நீங்க சொன்னது நல்லா இருந்துங்க சார். பார்த்துட்டே இருந்தேங்க சார். ஓகே மேடம். தேங்க்யூங்க சார். அதாவது நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் இதை பார்த்தத நீங்க மத்தவங்களுக்கும் சொல்லி காட்டணும். சரிங்களா? ஆமாங்க சார். கண்டிப்பா இது சொல்றேங்க என்ன சார். பண்ணீங்களோ அதே மாதிரி மத்தவங்களுக்கும் நீங்க சொல்லும் போது அவங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ நல்லா ஒர்க் அவுட் பண்ணாலும் டீம் வந்து growth ஆகும். சரிங்களா? ஓகேங்க சார். ஆமாங்க சார். கண்டிப்பா பண்றேங்க சார். ஓகே மேம், தேங்க்யூ. ஓகேங்க சார். தேங்க்யூ. டியர் ஃப்ரெண்ட்ஸ், யாருமே லெஃப்ட் ஆகாதீங்க. ஏன்னா முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. ஸோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் டு 20 மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் வந்து இருக்கும். ஸோ முக்கியமான விஷயம்லாம் வரப்போகுது. அடுத்து நம்ம ஒரு ஆஃபர் வந்து லான்ச் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் பத்தி நம்ம வந்து இப்போ வந்து ஷோ பண்ண போறோம். ஸோ அதனால கொஞ்சம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம ஸ்க்ரீன் ஷேரிங் பண்ணிட்டு அந்த ஆஃபரை வந்து நம்ம லான்ச் பண்ணிடுவோம். ஒரு முக்கியமான ஆஃபர் இருக்குது. ஸோ பிஸ்னஸ் growthக்காக ஒரு ஆஃபர். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம டீம் சார்பாக கம்பெனிலாம் பண்ணல, நம்ம டீம். ஸோ நம்மளோட பிரைம் ட்ரைனிங் சென்டர், சரிங்களா, அண்ட் ஹெக்ஸா டீம். ஸோ ரெண்டுமே இணைஞ்சு வந்து இந்த ஆஃபரை வந்து நம்ம ப்ரமோட் பண்றோம். ஸோ அதனால வந்துட்டு யாருமே லெஃப்ட் ஆகாதீங்க. முக்கியமான ஆஃபர். கண்டிப்பா அடுத்த 1 வீக்ல அடுத்த வாரம் ட்ரைனிங் வரும்போது வேற லெவலில் பிசினஸ் இருக்கும். எல்லாருமே இன்கம் எடுத்துன்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஃபர் வரப்போகுது. இப்போ ஸ்கிரீன் ஷேரிங்ல முக்கியமானது ஒன்று பார்த்துடுவோம். என்ன அப்படின்னா, நம்ம ஷாப்பி வேலட்னு சொல்றோம். அந்த ஷாப்பி வேலட் பெனிஃபிட் என்ன அப்படின்றது நம்ம என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அது நிறைய பேர் பார்க்க தெரியாதுல்ல. ஸோ அதே நம்ம ஒன்ஸ் வந்து உள்ள போய் பார்த்துருவோம். ஸோ லாகின் பண்ணிக்கிறீங்க. லாகின் பண்ணிட்டு என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு நிறைய தெரியாது. பிரைமார்ட்னா என்ன, ஆளை சேர்த்து விட்டு காசை வாங்கி பாக்கெட்ல போட்டு இன்ஸ்டன்ட் கட் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது.
பிரைமார்ட்ல அற்புதமான ப்ராடக்ட்லாம் ரீபர்ச்சேஸ்ல கொடுத்துருக்காங்க. எப்படி பார்க்கலாம் அந்த ப்ராடக்ட் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி டேஷ்போர்டு இருக்குன்னா அந்த ஜஸ்ட் அந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணி உள்ள போங்க. உள்ள போயிட்டீங்க அப்படின்னா ரீபர்ச்சேஸ் பேனல் ஒரு ஆப்ஷன் வரும் லெஃப்ட்ல. சரிங்களா, இது வந்து ரீபர்ச்சேஸ் பிளான். நம்ம மார்க்கெட் பிராண்டு சொல்லி போஸ்ட் மட்டும் போட்டுருக்கு, எங்க இருக்குது அது நிறைய பேருக்கு தெரியாது. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ரீபர்ச்சேஸ் பேனல்ல போயிட்டு அடுத்த ஒரு 3 இது வந்து ஓப்பன் ஆகும். ரீபர்ச்சேஸ் ப்ராடக்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 73 ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு ரீபர்ச்சேஸ்ல. ஸோ எல்லாருமே பார்த்தது கிடையாது. ஜஸ்ட் நம்ம வந்து மீட்டிங்ல வரோம், போஸ்ட் போடுறோம், இது மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். பட் என்னென்ன ப்ராடக்ட் உள்ள ரீபர்ச்சேஸ் இருக்கு, ஷாப்பி வேலட்னா என்ன நிறைய பேர் தெரியாது. இப்போ மொத்தமா நான் ஷோ பண்றேன். 73 ப்ராடக்ட்ஸ், இதுல கம்பெனி பிராண்ட் இருக்கு. உங்களுக்கு வியூ கிளியரா இருக்காது, ஸோ ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த ப்ராடக்ட் எல்லாருக்கும் தெரியும், நம்ம அடிக்கடி ப்ரொமோட் பண்ணிட்டு தான், மம்மா எர்த் ஆனியன் ஷாம்பு. இது போயிட்டு இது பாத்தீங்க அப்படின்னா 340 எம்ஆர்பி. சரிங்களா, எம்ஆர்பி 349, 226 ரூபாய்க்கு தராங்க. நீங்க அமேசான்ல போய் செக் பண்ணா கூட 25% தான் உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் இருக்குது. சார் எவ்வளவு தான் தராங்க அமேசான்ல? சார் 231 சார். 231. சரிங்களா, இப்போ வந்து நம்மளுக்கு பாத்தீங்களா 226ல கிடைக்குது. 226 மட்டும் கிடையாதுங்க, இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. என்னன்னா நம்ம ரீபர்ச்சேஸ் வேலட்னு ஒன்று இருக்குது. நீங்க வாங்குற பே அவுட்ல 5% ரீபர்ச்சேஸ் வேலட் அப்படிதான் பாத்தீங்களா. ஸோ அந்த வேலட்ல இருந்து காசை எடுத்து அகைன் 15% டிஸ்கவுண்ட், 226ல இருந்து இன்னொரு 15% டிஸ்கவுண்ட் தான் நம்ம கம்பெனி நம்மளுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா, அப்போ வந்து நம்மளுக்கு அது குறையுதா. இது மாதிரி எவ்வளவு ப்ராடக்ட் இருக்கு பாருங்க. மம்மா எர்த்ல ஹேர் மாஸ்க் இருக்கு, மேன் ஆடன்ஸ் ஃபேஸ் வாஷ் இருக்கு, மேன் ஆடன்ஸ் ஷேவிங் ஃபோம் இருக்கு, இது மேன் ஆடன்ஸ் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். இதோட பாருங்க பிரைஸ் பாருங்க, எம்ஆர்பி 499, டிபி 349, இதுக்கு 50 பிவி இருக்கு, ரீபர்ச்சேஸ் பிவி. இந்த மாதிரி மார்க்கெட் பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்ணி அதுக்கு பிவி டிஸ்கவுண்ட் கொடுக்குற கம்பெனி பார்த்தீங்கன்னா பிரைமார்ட். இந்த விஎல்சிசி பிராண்டு பியூட்டி ப்ராடக்ட், இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கம்பெனி. சரிங்களா, அந்த கம்பெனி ப்ராடக்ட் ஃபேஸ் வாஷ் இருக்கு, 3 விதமான ஃபேஸ் வாஷ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபியாமா சோப்பு, இது வந்து ஐடிசி பிராண்டு. ஐடிசி கம்பெனி எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா, அந்த கம்பெனியோட ஃபியாமா பிராண்டு உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 40 ரூபா சோப்பு எம்ஆர்பி, நம்மளுக்கு 35 ரூபாய்க்கு கிடைக்குது. அகைன் 15% டிஸ்கவுண்ட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா வெறும் 30 ரூபாய்க்கு கிடைக்குது. சரிங்களா, பாடி ஸ்ப்ரே இருக்கு, நம்ம கம்பெனி ஃபேஸ் வாஷ் இருக்கு. ஸோ நிறைய ப்ராடக்ட். இது வந்து பாத்தீங்கன்னா மேன் ஆடன்ஸ் தெரப்பி ஷாம்பு இது. ஸோ விட்டமின் சி, மம்மா எர்த் விட்டமின் சி பாடி லோஷன், அந்த ப்ராடக்ட். ஏகப்பட்ட ப்ராடக்ட் இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெட்டால் மல்டிபர்பஸ் டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஸ்ப்ரே இருக்குது. ஸோ இது இருக்குது, நிறைய ப்ராடக்ட். இப்போதைக்கு 73 ப்ராடக்ட். இது வந்து வாவ் கோகோனட் மில்க் ஷாம்பு, ரேட்டு பாருங்க 249. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட் ரீபர்ச்சேஸ்ல கம்பெனி கொண்டு வந்து. எர்த்தியோட ஆனியன் ஷாம்பு இருக்கு, மம்மா எர்த் விட்டமின் சி லிப் கேர் கிட் இருக்கு. ஸோ நிறைய பியூட்டி ப்ராடக்ட் காஸ்மெட்டிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ல வாங்குறது அப்படின்னா, இந்த ஷாப்பி வேலட்னு சொல்றோம் பாத்தீங்களா. இப்போ ஒரு ப்ராடக்ட் நம்மளுக்கு தேவை அப்படின்னா இதுல போயிட்டு ஆட் கார்ட்ல கொடுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து எர்த்தி நீம் ஃபேஸ் வாஷ் பாம்பே இது இப்போ மம்மா எர்த் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம ஆட் கார்டு ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஸோ மேல இந்த கார்ட்னு இருக்கும் பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா நீங்க ஆல்ரெடி அட்ரஸ் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டு அட்ரஸ் டீட்டெயிலாம் காட்டும். ஸோ கம்பெனி டைரக்டா கொரியர் பண்ணுவாங்க. இங்க மம்மா எர்த் ஒரு குவான்டிட்டினா ஒரு குவான்டிட்டி கொடுத்துருங்க. 30 பிபி இருக்கு, 226 ரூபாய். சரிங்களா, இந்த ப்ராடக்ட்டை நீங்க ஷாப்பி வேலட்டை யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். யூஸ் ஷாப்பி வேலட். ஸோ இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா, 2 பாக்ஸ் 2 வேலட் கொடுத்துருக்கான். ஒன்னு பாத்தீங்கன்னா ரீபர்ச்சேஸ் வேலட். சரிங்களா, இன்னொன்னு பாத்தீங்கன்னா யூஸ் ஷாப்பி வேலட். நம்ம யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ஷாப்பி வேலட். நம்மளோட ஷாப்பி வேலட் இருக்கு. ஏன்னா ஷாப்பி வேலட் எவ்வளவு இருக்குன்னா உங்களுக்கு 1199 ரூபாய்க்கு இருக்கு ஷாப்பி வேலட். இப்போ இந்த ப்ராடக்ட்டை ஷாப்பி வேலட் யூஸ் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா யூஸ் ஷாப்பி வேலட் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டோட்டல் எவ்வளோ 226 ரூபாய். இந்த எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 349. ஸோ நம்மளுக்கான ப்ரைஸ் வந்து 226 ரூபாய். நீங்க ஷாப்பி வேலட்டை யூஸ் பண்றீங்க பாருங்க, இதுல போட்டிருக்காங்க பாத்தீங்களா ஷாப்பி வேலட், ஷாப்பி யூஸ்டு ஷாப்பி வேலட்னு. ஸோ நல்லா பாருங்க, இதுல எவ்வளவு அமௌண்ட் காட்டுது 113 ரூபா. ஸோ அகெயின் உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அப்போ உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டை 113 ரூபாய்க்கு நீங்க வாங்கலாம். ஸோ இதுல வந்து 50 ருபீஸ் வந்து கொரியர் சார்ஜஸ் பண்றாங்க கம்பெனில. ஸோ எனி ப்ராடக்ட் மினிமம் 50 ருபீஸ். நீங்க 3000 மேல ஆர்டர் போட்டா ஃப்ரீ. 50 ருபீஸ் வந்து மினிமம் கொரியர் பேமெண்ட் பண்ணி ஆகணும். இன்கேஸ் ஸ்டாக் பாயிண்ட்ல வாங்குறீங்கன்னா கொரியர் பேமெண்ட் பண்ண அவசியம் கிடையாது.
இப்போ வந்து விஜயராவன் சார் வந்து ஸ்டாக் பாயிண்ட் வந்து ஈரோட்ல வச்சிருக்காருன்னா அவர்கிட்ட இந்த மம்மா எர்த் ப்ராடக்ட் வாங்குனீங்க அப்படின்னா வெறும் 113 ரூபாய்க்கு நீங்க அமேசான் மட்டும் இல்ல கம்பெனி ஃபேக்டரியிலே போயிட்டு அந்த காசு கேட்டீங்கன்னா கூட கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அந்த அமௌண்ட்டுக்கு மார்க்கெட் பிராண்ட்ல நம்ம கம்பெனில இருக்கிற 73 ப்ராடக்ட் ரொம்ப சீப்பஸ்ட் பிரைஸ்ல கொடுக்குறாங்க மேனுஃபேக்சரிங் காஸ்ட்ல. சரிங்களா? இன்கேஸ் உங்ககிட்ட ஷாப்பி வேலட் காலி ஆயிடுச்சு அப்படின்னா ரீபர்ச்சேஸ் வேலட் நம்ம கிட்ட இருக்கும். இன்கேஸ் ரீபர்ச்சேஸ் வேலட்ல வாங்குறீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணி இதை பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணீங்கன்னா 15% டிஸ்கவுண்ட் ஆகும் உங்களுக்கு. 226 15% 34 rupees வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப 226 34 லெஸ் பண்ணினா பேலன்ஸ் இருக்கக்கூடிய 190 சம்திங் வரும். அதை நீங்க பே பண்ணா போதும். கொரியர் சார்ஜஸ்னா கம்பெனி ஆர்டர் கூட கொரியர் சார்ஜஸ், இல்ல நீங்க ஸ்டாக் பாயிண்ட்ல வாங்கினீங்கன்னா கொரியர் சார்ஜஸ் கிடையாது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நீங்க எந்த கம்பெனிலையும் போனாலும் இருக்காது. நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. சரிங்களா? நிறைய கம்பெனிக்கு மார்க்கெட்ல வந்துட்டு இருக்குது. இவ்வளவு சம்பாதிக்கலாம், அவ்வளவு இந்த ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட் ஏகப்பட்ட கம்பெனி வந்துட்டு இருக்குது. பட் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம், சரிங்களா, நீங்க கட்டுற காசுக்கு ப்ராடக்ட் பிளஸ் ஷாப்பி வேலட், அதுக்கு இன்கம் இருக்கு, பிளஸ் ஷாப்பி வேலட் யூஸ் பண்ணா 50% டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்ப நீங்க பிசினஸ் பண்ணல, இப்போ ஒருத்தர் சேர்த்து விட்டுருக்கீங்க, நிறைய பேர் சேர்த்து விட்டு காசு நான் போட்டு இழந்துட்டேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம்? ஒர்க் பண்ணாதவங்க அவங்க ஷாப்பி வேலட்டை யூஸ் பண்ணி ப்ராடக்ட் வாங்கிக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட். அப்போ வந்து அவங்களுக்கு 50% அபோவ், எம்ஆர்பில இருந்து அபோவ் 70%, டிபில 50%. அப்ப கால்குலேஷன் பண்ணி பாருங்க எவ்வளவு நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ், கன்சியூமர் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு. ஸோ ஒர்க் பண்ணா உங்களுக்கு பைனரி இன்கம் இருக்கு. ஒர்க் பண்ண பர்சன் கூட நம்ம ப்ராடக்ட்டை வாங்கி கொடுத்து அதை யூஸ் பண்ணலாம், அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, கம்ப்ளீட்டா நம்ம வந்து எப்படி யூசேஜ் நிறைய இருக்குதுங்க, பட் டைம் பத்தாது. ஸோ எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இப்ப டைம்ன்றது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஸோ எல்லாருமே ரொம்ப டைம் எடுத்தோன்னா போர் அடிக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம போக போக நம்ம கத்துக்கலாம். இப்ப நம்ம சொன்னது என்ன அப்படின்னா ஆஃபர் சொல்லியிருந்தோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஆஃபர் வந்து போட்டிருந்தோம். ஸோ லேட்டஸ்டா 2 டேஸ்க்கு முன்னாடியே 1 டேக்கு முன்னாடி நம்ம ஆஃபர் போட்டிருந்தோம். எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆஃபர் என்ன ஆஃபர் யாருக்காச்சும் தெரியுமா? யாராவது ஃபீட்பேக் கொடுங்களேன். சார் இப்ப புதுசா போற ஆஃபரா சார்? பழைய ஆஃபர்ஸ் கேக்குறீங்களா? இப்போ முந்தா நேரத்து போட்டேன் நினைக்கிறேன் சார் அந்த ஆஃபர் வந்து. ஓகே சார், ஓகே. இது யாருக்காச்சும் தெரியுமா என்ன ஆஃபர்? யாராவது மெசேஜ்ல டைப் பண்ண முடியுமா என்னவா இருக்கும்? தெரிஞ்சவங்க சொல்லக்கூடாது. யாராவது சொன்னீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபாய் பின்னு ஃப்ரீ. யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? தவறா இருந்தாலும் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் சஸ்பென்ஸ் தாங்க முடியல சார், நீங்களே சொல்லிடுங்க சார். இல்ல 300 ரூபாய் பின்னு ஃப்ரீன்னு சொல்லிட்டேன். அப்போ கூட யாருமே வந்து தப்போ ரைட்டோ சொல்ல ரெடியா இல்ல. விஜய், சொல்லுங்க சார். விஜய் நான் சொல்லுங்க சார். சும்மா மேல டாப்ல ஒரு 4 பிவில ஒரு ஐடி, சரியா? கீழே ஒரு ஒரு பிவில ஐடி வந்து இங்க 200 ரூபா 300 ரூபாய்க்கு ஐடின்னா 200 ரூபா, அதாவது 100 ரூபா டிஸ்கவுண்ட். நான் ஷோ பண்றேன் சார், ஷேர் பண்றேன், வருது பாருங்க. லீடர்ஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. வாவ், மேஜிக் நம்பர் இதான். வாவ், செம்ம சார். 2 days ஆஃபர், 2 நாள், நாளைக்கு நாளை மறுநாள், ஜூலை 24 and 25. சூப்பர் சூப்பர். 999 200 rupees டிஸ்கவுண்ட். 4 PVல ஐடி எடுக்கிறவங்க நாளைக்கு நாளை மறுநாள், சரிங்களா? அவங்க எல்லாருமே 999 1000 ரூபாயில ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் 2 daysக்கு தான் இருக்கும். இந்த ஆஃபர்னால எந்த பெனிஃபிட்ஸும் கிடையாது. பட் இது வந்து 100% டீம் growthக்காக பண்றோம். இந்த ஆஃபரை நீங்க சரியா பயன்படுத்தினீங்க, நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா பெட்டர் நிறைய வரும். கண்டிப்பா சார். இந்த ஆஃபரை பயன்படுத்தினா கண்டிப்பா பெட்டர் இதுக்கப்புறம் நிறைய வரும். பட் வந்து நம்மளோட எண்ணம் அப்படின்றது கீழ் மட்டம் வரைக்கும் எல்லாருமே சம்பாதிக்கணும், எல்லாருமே பே அவுட் எடுக்கணும் அப்படின்னு தான் நம்மளோட எண்ணம். அப்படி இருக்கும்போது இங்க யாருமே வந்து லீடர்ஸ் வந்து இன்கம் எதிர்பார்க்கல, சரிங்களா? ஸோ டீமுக்காக சப்போர்ட், டீம் வந்து நல்லா ஏர்ன் பண்ணணும், டீம் டெவலப் ஆகணும், அதுக்காக இந்த ஆஃபர் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் ப்ரீமியம் பேக்கேஜுக்கு மட்டும்தான். நீங்கள் டோட்டலாக 4 PV, ஒரு PV 2 PV எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஒருத்தர் ப்ரீமியம் பேக்கேஜில் ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 1200 பேக்கேஜ் மட்டும்தான். அந்த சிப்பு வருது பார்த்தீங்கன்னா, அந்த பேக்கேஜ் மட்டும்தான் இந்த ஆஃபரு. 200 ரூபாய் டிஸ்கவுண்ட். 24, 25 நாளைக்கு நாளை மறுநாள் வரைக்கும் தான் இந்த ஆஃபர் வந்து இருக்கும்.
சரிங்களா? அப்போனா யோசிச்சு பாருங்க, ஒரு ஐடிக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம 50 ரூபா டிஸ்கவுண்ட் பண்றோம். அப்போ 300 ரூபாய் ஐடி 250. அப்போ 4 பிபினா உங்களுக்கு எவ்வளவு வருது? டோட்டலா 1000 தான் வருது. அப்போ இது வந்து பிரீமியம் பேக்கேஜுக்கு மட்டும்தான், வேற எதுக்கும் கிடையாது. நல்லா ரிமைண்ட் பண்ணிங்க, 4 பிவி நான் எடுத்துட்டு வந்துட்டேன், மேல 2 கீழே 1 அப்படிலாம் கிடையாது. டைரக்டா பிரீமியம் பேக்கேஜ் எடுக்கிற நபர்களுக்கு மட்டும்தான் இந்த ஐடி வந்து இந்த அமௌண்ட் டிஸ்கவுண்ட் ஆகும். இன்னும் நீங்க அந்த கன்சியூமர்கிட்ட சொல்லி எடுக்கலாம், இல்லாட்டி அந்த 200 ரூபாய் நீங்க எடுத்துக்கலாம், எப்படிலாம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஆஃபர் 2 நாளைக்கு இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நீங்க எடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம். இதை தொடர்ந்து அதுக்கு வேற பெட்டர் ஆஃபர் வந்து கண்டிப்பா அடுத்த நெக்ஸ்ட் வரும். ஸோ நம்ம மீட்டிங் எண்ட் அப் பண்ணிடலாம். 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம், 9:05. நிறைய நேரம் பேசினா இன்னும் மக்கள் கம்மியாயிடுவாங்க, கண்டிப்பா போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு மேல போகக்கூடாது. அடுத்தடுத்து நம்ம மீட்டிங்ல பார்க்கலாம். ஸோ சார் எப்படி உங்க ஃபீட்பேக் இருந்தது சொல்லுங்க சார். சார் ஒரு சின்ன ஷேரிங் மட்டும் சார். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சொல்லுங்க சார். இதில் பார்த்தீங்கன்னா 27 நபர்கள் இருக்காங்க. ஸோ யாருக்குமே இந்த ஆஃபர் தெரியாது. ஸோ உங்க 27 நபர்கள் தவிர. ஸோ நீங்க புதுசா ஜாயின் பண்ண ஒரு நபர்கிட்ட நீங்க பேசுறீங்க அப்படின்னா 1200க்கு 4 சிப் வாங்கிட்டு இந்த பிசினஸ்குள்ள வராங்கன்றதை விட நமக்கு 200 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. பிளஸ் 1200க்கு ஷாப்பி வேலட் கிடைக்குது. அந்த ஷாப்பி வேலட் வச்சு நமக்கு தேவையான ப்ராடக்ட் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ பிசினஸ்குள்ள நுழையிறதுக்கே நமக்கு 200 ருபீஸ் டிஸ்கவுண்ட் கிடைக்கின்ற போது கண்டிப்பா அதை மேக்சிமம் மக்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். நம்ம 2 நாள் தான் இந்த ஆஃபர் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே எடுக்கும் போது நம்ம 4 PVல ஜாயின் பண்ற மாதிரி 1199 ஜாயின் பண்ற மாதிரி நீங்க பேசி ஐடிஸ் எடுக்கணும். இதே மாதிரி 1199 மட்டும்தான் இந்த ஆஃபர். நீங்க 1300க்கு 1400க்கு வேணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடைக்காது. சார் கரெக்ட் தானே சார்? ஆமா சார். ஓகே சார், தேங்க்யூ. ஸோ லீடர்ஸ், நம்ம 27 பேருக்கு தான் இந்த ஆஃபர் தெரியும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணும்போது கண்டிப்பா இந்த பிளானை சொல்லி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, இதை சொல்லி ஷேர் பண்ணுங்க. ஸோ எவ்வளவு ஐடிஸ் வந்தாலும் நமக்கு டீம் குரோத்துக்காக தான் லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து இது ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாரும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். தேங்க்யூ சார். சார் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஓகே, யாராச்சும் ஷேர் பண்ண விரும்புறீங்களா? ஷேர் பண்ண விரும்புதா ஷேர் பண்ணலாம். யாராச்சும் பேச விரும்புறீங்க அப்படின்னா கண்டிப்பா பேசலாம். இது வந்து லீடர்ஸ் மீட்டிங் தான், கண்டிப்பா நீங்களாம் முன்னாடி வரணும் பேசுறதுக்கு. யாராச்சும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். பிரைமர் சம்பந்தமான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு மீட்டிங்கு, ஸோ நீங்க என்ன பிசினஸ் பண்ணிட்டு எவ்வளோ ஈஸியா இருக்கு அப்படின்ற நிறைய விஷயங்கள், ஈஸியா கஷ்டமோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். நீங்க ஷேர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மீட்டிங் எண்ட் அப் பண்ணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். பேசுறேன். தங்கராணி மேடமா? சொல்லுங்க மேடம், உங்களை தான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஓகே சார். ஸோ பாத்தீங்கன்னா சார், நம்ம மற்ற நெட்வொர்க்ல ஆல்ரெடி நெட்வொர்க் தானே, நம்ம மற்ற நெட்வொர்க்கை காட்டிலும் பிரைமார்ட் கிடைக்கிறது வந்து நமக்கு மிகப்பெரிய பெஸ்ட். ஸோ அந்த பெஸ்ட்ல இப்ப இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா மீட்டிங் வேற லெவல் சார். நான் எதிர்பார்த்தது தான், சரியா? ஸோ அந்த எதிர்பார்த்தது இன்னைக்கு நடந்திருக்குன்னு போது எனக்கு பேசணும்னு தோணிருச்சு, சரிங்களா சார்? ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இங்க என்ன விஷயம், ஒவ்வொருத்தருக்கும் வந்து நமக்கு அமௌண்ட் உடனே எடுத்துக்கலாம், இன்ஸ்டன்ட் க்ளோசிங் இருக்கு அப்படின்றது தெரியறதை காட்டிடும். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில மக்கள் ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய் இன்கம்காக படாத பாடுபடுறாங்க, சரியா? அந்த இதுக்கு கூட ஒவ்வொருத்தரும் ஜாப் இல்லாம அடிமையான லைஃப் அதையே தேடி தேடி போய்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நேரத்துல பிரைமார்ட் வந்து எங்கேயுமே எந்த கம்பெனிலுமே இல்லாத விஷயத்த இங்க பிரைமார்ட் நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கு நம்ம கடவுளுக்கும் நன்றி சொல்லிட்டு நம்மளோட எம்டிக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜாப்பா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், ஜாப்ன்றது பாத்தீங்கன்னா 8 மணி நேரம் ஒர்க்கை முடிச்சுட்டு நமக்கு உடனே அவங்க இன்கம் தருவாங்களான்னு கூட தெரியாது. அவங்க எப்ப தராங்களோ அப்பதான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிசினஸா இருந்தாலும் நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அந்த மந்தோ அல்லது அந்த டேவோ ஃபுல்லா நம்ம கணக்கு பார்த்து நமக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது போக இன்னைக்கு என்ன நமக்கு கிடைச்சிருக்குன்றத கூட நம்ம கணக்கு பார்க்கறதுக்கு டைம் எடுத்துக்கலாம். ஆனா இங்க வந்து என்ன நடக்குதுன்னா, நம்ம இங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணல. நம்ம பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னா ஒரு 2 பேருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கறதுதான். ஸோ அப்ப நம்ம கொடுத்த காசுக்கு ப்ராடக்ட் வாங்கிறோம். பிளஸ் ஷேர் பண்ணுவதன் மூலமா இந்த ஷேர் பண்றதுக்கு எவ்வளவு டைமிங் எடுத்துக்கும், மிஞ்சி போனா ஒரு கரெக்டா பேசினா ஒரு 10 நிமிஷம் தான். அந்த 10 நிமிஷம் ஒர்க்கை முடிச்சிட்டாலே நமக்கான இன்கம் என்ன யார்ட்டும் எதிர்பார்க்க தேவையில்லை, உடனே க்ளோசிங் பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ அப்ப இவ்வளோ ஈஸியான ஒரு வருமானம் கிடைக்குதுன்னா அதை மக்கள் எவ்வளோ தூரம் அதை புரிஞ்சு அடுத்து அவங்களுக்கு நல்லா புரிய வச்சுட்டாலே கண்டிப்பா அவங்க உள்ளுக்குள்ள வருவாங்க. ஸோ க்ளோசிங், அதாவது வெளியில உள்ள கஷ்டத்தையும்
இங்க நடக்கிற ஈஸியான விஷயத்தையும் மக்களுக்கு புரிய வச்சாலே ரொம்ப சூப்பரா வருவாங்க. ஸோ அதை வந்து இன்னைக்கு செம்மையா புரிய வச்சுட்டீங்க சார். சூப்பர் சூப்பர் கிரேட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். வெல்கம் மேடம். தேங்க்யூ. மேம் சொன்ன மாதிரி இந்த சிஸ்டமை கிரியேட் பண்ண நம்ம எம்டி தான் மிகப்பெரிய தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா சார் எம்டி சார் கடவுளுக்கும் எம்டிக்கும் சொல்லியிருக்காங்க சார். உண்மையிலே பெரிய விஷயம் சார். ஆமா ஆமா. யாருமே ஏன்னா சொல்லல. எம்டியோட வயசு வேணா 28 வயசு தான். 28 வயசுல ஒரு விஷயத்த வந்து டெக்னிக்கலா இன்னைக்கு காலத்துல ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா 100% நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் தேங்கி யாருக்குன்னா நம்மளோட எம்டி பிரித்தம் குமார் அவர். சரிங்களா? இந்த வயசுல அவர் 14 வயசுல இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 வருஷமா ஒரு நியூலி ஒரு இன்னைக்கு பேசிக்கா நிறைய கம்பெனில என்னெல்லாம் இருக்குது அதெல்லாம் தாண்டி ஒரு பிளஸ் இதெல்லாம் பண்ணா இன்னைக்கு தேவை வந்து மக்கள் எதை விரும்புறாங்க, மக்கள் பல்ஸ் தெரிஞ்சு ஒரு சிஸ்டம் நியூ ரெவல்யூஷன்ஸ் கூட சொல்லலாம். இன்னைக்கு பிரைமார்ட்டை பத்தி நிறைய கம்பெனி வந்து கேள்விப்பட்டு இந்த மாதிரி சிஸ்டம்குள்ள கண்டிப்பா வருவாங்க. ஸோ ஒரு கம்பெனி கொண்டு வந்தாலும் கண்டிப்பா என்ன இதை பார்த்து நிறைய கம்பெனி காப்பி அடிக்க 100% வாய்ப்பு இருக்கு. பட் என்ன இருந்தாலும் அசல் என்னைக்குமே அசல் தான், ஒரிஜினல் தான். ஸோ பிரைமார்ட் அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம், வரப்பிரசாதம். இதை நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம முழுமையா வந்து பண்ணுங்க. டைம் சொல்லிக்கிறேன் சார். இப்ப பிரைமார்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு இன்கம் மட்டும் இல்ல, சார் வந்து நம்மளோட ஹெல்த்துக்கும் பாதுகாப்பு தான் கொடுத்துருக்காங்க. சோ நம்ம ஜாயின் பண்ணும்போது ரேடியன்ஷிப் கிடையாது. ஆனா இப்போ வந்து ரேடியேஷன்ஷிப் வரும்போது நான் ரொம்ப ஹாப்பியா ஆனேன். அப்ப என்ன விஷயம்னா நம்மளுக்கு வந்து போன் மூலமா என்ன பிரச்சனைன்னு தெரியும். அப்படி வந்து நம்ம போனை யூஸ் பண்றதை அவாய்ட் பண்றது கிடையாது. பிளஸ் வந்து நமக்கு இன்கம் வரக்கூடியது நம்ம ஒர்க்கே போன் தான் அப்படின்னு ஆயிப்போச்சு. நம்மளோட வருமானமும் போன் தான் இருக்கு நம்ம பிரைமார்ட்ல. அதுல நம்மள காப்பாற்றுறதுக்காக ரேடியன்ஷிப்பை கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப நம்ம ஒரு சேஃப்டி சிப்பை கொடுத்து அதை பிசினஸா நம்ம பண்றோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரீசார்ஜே 300 ரூபாய்க்கு வந்துருச்சு. அப்போ ஒரு சிப்பு வாங்குறதுக்கு ஒரு ஒன் டைம் பர்ச்சேஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ல. கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பரான விஷயம். நீங்க அப்பப்போ பாயிண்ட் கண்டிப்பா எடுத்து கொடுக்குறீங்க. ஒரு விஷயம் என்னன்னு மறந்துட்டோம் நம்ம. அதாவது ரீசார்ஜ் அதை கூட லைவா காட்டலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம், ஷோ பண்ணலாம்னு. பட் அதை மறந்தாச்சு. ஏன்னா மொபைல் ரீசார்ஜ் என்ன மேடம்? இல்ல ஒரே நேரத்துலனா கன்ஃபியூஸ் ஆயிரும். அதுதான் அது நம்ம பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் நீங்க சொன்னதுக்கு தான் ஞாபகம் வருது. மொபைல் ரீசார்ஜும் வந்து நம்ம கம்பெனில இருக்குது. அதையும் லைவா நம்ம ஷோ பண்ணலாம். அதுக்கு இன்கமும் கிடைக்குது. இப்ப அன்னைக்கு மேம் வந்து தன்யா மேம் வந்து மொபைல் ரீசார்ஜ் பண்ணாங்க, பிஎஸ்என்எல் பண்ணாங்க. 200 rupees 197 பேக்கேஜ் போட்டாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 10 ரூபாய் 9 ரூபாய் சம்திங் ஏதோ வந்து 10 ரூபாய் நேர்வு கிட்டத்தட்ட 10 ரூபாய் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கு. சரிங்களா? இது எல்லாமே பிரைமார்ட்ல கிடைக்குது. நீங்க ரீசார்ஜ் எல்லாம் இன்னைக்கு ஜிபேல பண்றோம். அது ஒரு ஃபாரின் கம்பெனி. அந்த ஃபாரின் கம்பெனி இப்போ நம்ம சின்ன கம்பெனி தான் நம்ம கம்பெனி. நம்மளுக்கே 5% பிஎஸ்என்எல் மூலமா நம்ம கம்பெனி கொடுக்குது. ஆனா நீங்க ரீசெண்டா நீங்க ஜிபே மூலமா ரீசார்ஜ் எல்லாம் பண்றீங்கன்னு வச்சீங்களேன், 1% சர்வீஸ் சார்ஜ் பிடிக்கிறாங்க. இங்க நம்மளுக்கு கமிஷன் கொடுக்குறான் ஒரு கம்பெனி. அவங்க நம்மகிட்ட இருந்து காசை எடுக்கிறான் பாருங்க. அப்ப அவனுக்கு கமிஷன் தாண்டியும் காசை நம்ம கிட்ட கொடுக்குறான்னா அப்போ ஒவ்வொரு ரீசார்ஜுக்கும் ஒரு ஜிபே கம்பெனிக்கு எவ்வளவு கிடைக்குன்னு பாருங்க. எத்தனை கோடி மக்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப ஜிபேன்றது ஒரு ஃபாரின் கம்பெனி. அப்ப நம்ம பணம் எல்லாமே எத்தனை கிட்டத்தட்ட இந்தியாவில எத்தனையோ 80 கோடி இது சிம் கார்டு, எத்தனை கோடி சிம் கார்டு வச்சிருக்காங்க. மக்கள் தொகை அதிகமா தான் இருக்குது. ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வந்து அட்லீஸ்ட் 20 கோடி பேர் ஜிபே மூலமா ரீசார்ஜ் பண்றாங்கன்னா ஒரு எல்லாரும் மாசம் மாசம் மந்த்லி பேக்கேஜ் போட்டாகணும். அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு காசு அந்த ஜிபே கம்பெனிக்கு ரீசார்ஜ் மூலமா போகுதுன்னு. ஆனா நம்ம கிட்ட கமிஷன் எடுக்கிறான், எக்ஸ்ட்ரா சார்ஜ் போடுறான். பிரைமார்ட் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்ப நம்ம கிட்ட மாசம் மாசம் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் ஒரு ரீசார்ஜுக்கு ஒரு கம்பெனி எடுக்கிறான்னா நம்ம ஃபேமிலி எத்தனை பேர், நம்ம எல்லாருமே 2 சிம் கார்டு யூஸ் பண்றோம். அப்ப எத்தனை சிம் கார்டு நம்ம ஃபேமிலி யூஸ் பண்ணுவோம். அப்ப வருஷத்துக்கு எவ்வளவு காசு நம்ம கை விட்டு போகுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணி பிரைமார்ட் எனக்கு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா அவ்வளவு உங்களுக்கு டிஸ்கவுண்ட். சின்ன அமௌண்ட் 10 ரூபா ஒரு மாசத்துக்கு ஒரு 50 ரூபாய் சேவ் ஆகுச்சு ஃபேமிலி மூலமா. ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் ஆச்சு. அப்ப இதெல்லாம் திங்க் பண்ணி பாருங்க. அவ்வளவு வண்டர்ஃபுல்லான விஷயம் வந்து பிரைமார்ட் கொடுத்துருக்காங்க. எடுத்து பண்ணுங்க. வேற யாராச்சும் பேசுறதா இருந்தால் கூட நீங்க பேசலாம். ரங்கராணி மேம். இல்ல ஓகே சார், அவ்வளவுதான் சார். உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? இல்லாட்டி இல்ல சார், அவ்வளவுதான் சார். சார் வணக்கம் சார். பாலகிருஷ்ணன். பாலகிருஷ்ணன் கேக்குதுங்களா? கேக்குது சார், கேக்குது.
நான் ஃபுல்லாக அட்டன் பண்ண முடியல சார், கொஞ்சம் வேலையாக போயிடுச்சு, அதனால பாதி தான் கேட்டேன். இந்த ஓகே சார், கடைசியா அந்த பரவாயில்ல. லேடி பேசுனாங்களே தங்கம், ஆமா ஆமா ஆமா. வெரி பவர்ஃபுல் ஸ்பீச். சூப்பர் நம்ம சார், தேங்க்யூ. பிசினஸ்ல அந்த எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகணும் இல்லைங்களா? கண்டிப்பா. அந்த லெவலை இந்த இடத்துல நான் பார்த்தபோது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கண்டிப்பா நம்மளுடைய பிரைமார்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கறதை விட அதிகமா ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சுமதி மேடம் சொன்ன மாதிரி இன்ஸ்டன்ட் வருமானம் வேற எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை. நாங்களும் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல பிசினஸ் பண்ணியிருக்கிறேன், நெட்வொர்க் பார்த்துருக்கிறேன். வாரம் முடிஞ்சா கமிஷன், இல்லை மாசம் முடிஞ்சா கமிஷன், அதுலேயும் எவ்வளவோ பிரச்சனைகள். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் இன்கம் வாங்குறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை நம்மளுக்கு கொடுத்ததுக்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம். எம்டிக்கும் நம்முடைய தமிழ்நாடு லீடருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். சார் விஜயராமன் சார், சார் எஸ் சார். எண்ட் அப் கொடுத்துறீங்களா சார்? மீட்டிங் க்ளோஸ் கண்டிப்பா பண்ணிடலாமா? கண்டிப்பா சார், நோ ப்ராப்ளம், நான் பண்ணிடுறேன் சார். ஓகே சார், நீங்க கொஞ்ச வார்த்தை பேசுறீங்க, பேசிட்டு end எஸ் up சார், பண்ணிடலாம். எஸ் சார். டே லீடர்ஸ், உண்மையிலுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 5 பேர் 6 பேர் வச்சு இந்த மீட்டிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். 7, 9, 10 ஆச்சு. ஸோ நான் 12 பேர் இருக்கும்போது நான் எல்லாத்துக்கும் வெல்கம் பண்ணேன். அதுக்கடுத்து அப்படியே வரிசையா வந்தீங்கன்னா 35 பேர் 36 பேர் இன்னைக்கு லீடர்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்தவங்க அத்தனை பேரும் லீடர்ஸ் தான். ஆனா யாருக்குமே தெரியாத விஷயம் என்னன்னா, பிரைமார்ட்ல ஓபன் பண்ணி எப்படி வேலை செய்யணும், எப்படி வேலை செஞ்சு எப்படி இன்கம் எடுக்க முடியும் இப்படின்ற விஷயம் அத்தனை பேருக்கும் நமக்கு தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் நம்ம நேர்ல போய் பார்த்து சொல்லி தரல. ஆனா இந்த விஷயம் இந்த மீட்டிங்ல நமக்கு இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் பாத்தீங்கன்னா, எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு எல்லாருக்குமே புது விஷயமா இருக்கு இல்லையா? ஸோ இந்த விஷயம் நீங்க கத்துக்கிறதுக்கு நாங்க இந்த மாதிரி வீக்லி இன்னொரு மீட்டிங் கூட எடுக்க நாங்க பிளான் பண்றோம், டிஸ்கஸ் பண்றோம். ஸோ அதுல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப 25 பேரா இருந்தது, அடுத்த தடவை உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ண நபர்களையும் உட்கார வைங்க. 50 பேர் 70 பேர் 80 பேர்னு சொல்லி வரணும். ஸோ அவங்களுக்கும் நாங்க சொல்லித்தரோம். ஸோ நீங்கெல்லாம் இப்ப நம்மளாம் எப்படி பூஸ்டப் பண்ணமோ இதே மாதிரி அவங்களும் பூஸ்டப் ஆனாங்க அப்படின்னா நம்ம டீமோட growth கண்டிப்பா நல்லபடியா இருக்கும். ஸோ கடைசியா நம்ம சொன்ன ஆஃபர், ஸோ யாருமே எதிர்பார்க்காத ஆஃபர், எங்களுக்கும் தெரியாத ஒரு ஆஃபர். இந்த ஆஃபர் யாருமே எதிர்பார்க்கல. ஸோ இந்த ஆஃபர் உண்மையாலுமே பெஸ்டான ஆஃபர். ஸோ 200 ரூபாய் டிஸ்கவுண்ட், நீங்க உள்ள ஜாயின் பண்ணும்போது 200 ரூபாய் டிஸ்கவுண்ட். நாங்களாம் ஃபுல் பேமெண்ட் கட்டி தான் ஜாயினே பண்ணோம். ஆனா இப்ப புதுசா ஜாயின் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஷாப்பிங் வாலெட் வச்சு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு நமக்கு இன்கம் பேர்மேஷ் எல்லாமே இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஆஃபரை இப்ப உள்ள 25 நபர்களும் கண்டிப்பா ஒரு 2 ஐடி 3 ஐடி 5 ஐடின்னு சொல்லி எடுத்து இந்த ஆஃபரை கண்டிப்பா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மீட்டிங் வந்து முழுக்க எடுத்ததுக்கு விஜய் சாருக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ எப்படி தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு நாங்கள் சும்மா மதியானம் டிஸ்கஸ் பண்ணோம் சார், எல்லாருக்கும் இந்த பத்தி ஒரு சின்ன விஷயம் கொஞ்சம் ஷேர் பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னோம். யாரெல்லாம் வருவாங்க தெரியாது சார், இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம்னு சொன்னோம். ஸோ நாங்கள் எல்லாத்துக்கும் ஜூம் லிங்க் மட்டும்தான் சென்ட் பண்ணோம். எவ்வளவு பேர் இது ஆர்வத்தோட வந்திருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் மிக நன்றி. ஸோ விஜய் சார் எடுத்த மீட்டிங், தனியா மேம் எடுத்த பே ஓட்டு இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா பூஸ்டப் ஆயிருக்கும். ஸோ இந்த பூஸ்டப்போட நிக்க கூடாது, கண்டினியூஸா நம்ம ஒர்க் அவுட் பண்ணி நம்மளுடைய பே ஓட்டும் இதுல ஸ்கிரீன்ல காமிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனோட எல்லாம் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த மீட்டிங் வரும்போது இன்னும் 2-3 பேர்த்துக்கிட்ட நம்ம கிளியரா நம்ம மீட்டிங் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ எல்லாருமே மீட்டிங் அட்டன் பண்ண எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். விஜய் சார், தனியா மேம் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். ஸோ மீண்டும் நெக்ஸ்ட் மீட்டிங்ல கண்டிப்பா சந்திக்கலாம். ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். எல்லாருக்கும் குட் நைட். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார், குட் நைட் சார். தேங்க்யூ சார்.